ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் நம்ம ஒரு குடும்பத்தைப் போல கூடி தேவனுடைய பிரசன்னத்தில் ஆராதிப்பதும் ஜெபம் பண்ணுவதும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் செய்வதும் ஒரு இனிய அனுபவமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பல காரியங்களை வெளிப்படுத்தி பேசி வருகிறார். வேதத்தை நம்ம ஆழமாக வாசித்து தியானிக்க வேதம் ஒரு சுரங்கம் போல நமக்கு நிறைய மறைவான ரகசியங்களையும் நம்ம அறியாத பல விஷயங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறது. ஒன்றான மெய் தேவனையும் அவரை அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. குமாரனாகிய கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் பரிசுத்த ஆவியானவரையும் அறிவதே நித்திய ஜீவன் என்றால் அவரை எதன் மூலம் அறிய முடியும் அப்படின்னு சொன்னால் வேதத்தின் வழியாகத்தான் அவர்களை முழுமையாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகள் இந்த வசனங்கள் தானே அப்படின்னு கர்த்தர் கூட சொல்லியிருக்கிறார். அதனால தான் வேதத்தை நம்ம நுணுக்கமாக வாசிக்கும்போது அந்த வேதத்தில் உண்டான ரகசியங்களையும் சத்தியங்களையும் நம்ம விளங்கி கொள்ளும்போது அது உங்களை அறியாமலே உங்களை நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாக வணைய ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்திலே நம்ம உருவாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கத்தக்கதான ஞானமும் கிருபையும் பரிசுத்தமும் பலமும் உள்ள ஒரு புதிய பாண்டங்களாக உருவாக்கப்படுகிறோம். அதனால தான் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறதையும் தியானம் பண்ணுவதையும் ஒரு நாளும் நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. வாசிக்கிறதுனா சும்மா வாசிக்கிறது இல்லை, அவைகளை ஆழமாக வாசிக்கணும். ஒவ்வொரு பகுதியும் பிரித்து இது என்ன சொல்லி இருக்கிறது, இதில் கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று நம்ம அறியணும். இதற்கு நான் ஒரு எளிய மெத்தட் உங்களுக்கு சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். ஒரு வேதத்தை ஒரு பகுதியை நீங்கள் வாசித்தால் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்காமல் அதோடு கூட இணைந்திருக்கிற அந்த பகுதி முழுசையும் சேர்த்து வாசிக்கணும். ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னால் அது ஒரு வசனத்தில் மாத்திரம் இல்லை, 1-2 வசனங்களில் அதோடு கூட இணைத்து சொல்லப்பட்டிருக்கும். அதை வாசித்த பிறகு நீங்கள் அந்த வசனத்தில் நீங்கள் வாசித்த அந்த பகுதியில் உங்கள் மனசில் என்னென்ன விதமான கேள்விகள் எழும்புறதுன்னு பார்க்கணும். நீங்களாக கேள்விகளை உருவாக்கணும். அந்த கேள்விகளை உருவாக்கி அதற்கு பதில் கண்டுபிடிக்க முயற்சிக்கணும். எதன் வழியா? வேதத்தின் வழியாகவே பதில் கண்டுபிடிக்க முயற்சிக்கணும். வேதத்தில் இதற்குண்டான விடை வேறொரு இடத்துல வேறொரு பகுதியில் இருக்கும். இப்படி தான் நம்ம ஆழமான முறையிலே கர்த்தருடைய வசனத்தை தியானித்து தேவனை குறித்து அறிகிற அறிவிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற ஞானத்தின் பலத்தினால ஒன்றான மெய் தேவனை அறிகிற அறிவையும் நம்ம அடைந்து கொள்ளணும். இதை அடைந்து கொள்ளாமல் நித்திய ஜீவனை யாரும் சுதந்திரிக்க முடியாது. நாங்கள் தொடர்ந்து சபைக்கு போகிறோம், அல்லது நாங்கள் ஊழியங்களுக்கு நிறைய அள்ளி கொடுக்குறோம், நாங்களும் கூட ஊழியத்துக்கு போகிறோம், அதெல்லாம் இல்லை. வேதம் சொல்லுது ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பினவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறியணும். அது அறிஞ்ச பிறகுதான் மற்ற காரியங்களை நம்ம செய்யணும். அப்போ ஒரு சபை கூடி வரும்போது கூட அந்த சபை உங்களுக்கு தேவனை குறித்து அறிகிற அறிவை புகட்டுகிறதா என்பதையும் நீங்கள் கவனித்து பார்க்கணும். அது மாத்திரம் பத்தாது, உங்களுடைய தனி தியான வாழ்க்கையிலும் தேவனை அறிவதற்கு முற்பட வேண்டும். அப்போ தான் கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இந்த நாளில் நம்முடைய நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் தேவனை துதித்து கொஞ்ச நேரம் நம்முடைய இருதயத்தை கர்த்தரோடு கூட சீர்பொருத்த போகிறோம். துதிப்பது, பாடல் பாடுவது, ஆராதிப்பது என்பது நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுத்துவதற்கு சமமாக இருக்கிறது. ஒரு நிலத்தில் விதை போடுறதுக்கு முன்னால் அந்த நிலத்தை உழுது அந்த விதை விழுந்து முளைப்பதற்கு எப்படி ஆயத்தமாகுதோ அது மாதிரி நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய வசனம் வார்த்தைகள் உள்ளே போகணும். அது கிரியை செய்யணும்னா அதுக்கு முன்னால் நம்முடைய இருதயம் ஆயத்தமாக வேண்டும். துதி ஆராதனைக்கு அதில் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அது கண்டிப்பாக நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். அதனால் நீங்கள் இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிடாமல் பாடல்களை கவனித்து பாருங்கள். அதோடு கூட உங்களுடைய மனதை சீர்பொருத்துங்க. அப்பொழுது தியானத்தோடு தேவனை துதிக்கும் துதி உண்மையிலேயே உங்களுக்குள்ளே ஆச்சரியமான மாற்றங்களை உண்டாக்கும். வாங்க, இன்னைக்கும் நம்ம கர்த்தரை துதித்து
தியானிக்கலாம். நீடிய சாந்தமுள்ளவரே ஸ்தோத்திரம், மிகுந்த கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம், சபையை போஷித்து காப்பவரே ஸ்தோத்திரம், சபைக்கு தலையானவரே ஸ்தோத்திரம், யுத்தத்தில் வல்லவரே ஸ்தோத்திரம், கட்டுண்டவர்களை விடுவிப்பவரே ஸ்தோத்திரம், நீதிமானை சோதித்தருகிறவரே ஸ்தோத்திரம், நீதிமானை தாங்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் இன்பமானவரே ஸ்தோத்திரம், என் ரட்சிப்புமானவரே ஸ்தோத்திரம், என் பலனும் கீதமுமானவரே ஸ்தோத்திரம், என் ரட்சிப்பின் பலனுமானவரே ஸ்தோத்திரம், என் வெளிச்சமானவரே ஸ்தோத்திரம், என் பரிசுத்தமானவரே ஸ்தோத்திரம், என் தலையை உயர்த்தினவரே ஸ்தோத்திரம், என் செவியை திறந்தவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் விண்ணப்பத்தை கேட்டவரே ஸ்தோத்திரம், என் அழுகையின் குரல் கேட்டவரே ஸ்தோத்திரம், என்னை தாங்குபவரே ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவை தேற்றுகிறவரே ஸ்தோத்திரம், என்னை உயிரோடு காத்தவரே ஸ்தோத்திரம், என்னை விடுவித்து காத்தவரே ஸ்தோத்திரம், என் மீறுதல்களை மன்னித்தவரே ஸ்தோத்திரம், என் அக்கிரமங்களை நினையாதவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே ஸ்தோத்திரம், என்னை ஆதரித்து காத்தவரே ஸ்தோத்திரம், என்னை அபிஷேகித்து நடத்துபவரே ஸ்தோத்திரம், என்னை உமக்காய் தெரிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம், என்னை பிரித்து எடுத்தவரே ஸ்தோத்திரம், என்னை நீதிமானாயாக்கினீரே ஸ்தோத்திரம், என்னை தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம், என்னை கரம் பிடித்து நடத்துபவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Alleluia.
கிருபையும் மகிமையும் அருளுபவரே ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம் வானத்தை ஞானமாய் உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலை ஆளும் பிரபுவே ஸ்தோத்திரம் தேவனுடைய ஈவே ஸ்தோத்திரம் எம்முடைய பஸ்காவே ஸ்தோத்திரம் மேசியாவே ஸ்தோத்திரம் 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 குற்றமற்ற இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் மாசற்ற இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் விலையேற பெற்ற இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் பாவத்தை நீக்கிடும் இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் சாபத்தை நீக்கிடும் இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் வியாதியை நீக்கிடும் இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் விடுதலை தந்திடும் இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 யெகோவா தேவனே ஸ்தோத்திரம் சிருஷ்டி கர்த்தரே ஸ்தோத்திரம் யெகோவா ஈரே ஸ்தோத்திரம் எல்லாம் பார்த்து கொள்பவரே ஸ்தோத்திரம் யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம் சமாதானம் தருபவரே ஸ்தோத்திரம் யெகோவா ஷம்மா ஸ்தோத்திரம் கூட இருப்பவரே ஸ்தோத்திரம் 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 யெகோவா எலியோன் ஸ்தோத்திரம் உன்னதமான கர்த்தரே ஸ்தோத்திரம் யெகோவா ரோஹி ஸ்தோத்திரம் எங்கள் மேய்ப்பரே ஸ்தோத்திரம் யெகோவா நிசி ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம் யெகோவா சிட்கேனு ஸ்தோத்திரம் நீதியுள்ள கர்த்தரே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
யெகோவா சபயோத் ஸ்தோத்ரம் சேனைகளின் கர்த்தரே ஸ்தோத்ரம் யெகோவா மெக்காதீஸ் ஸ்தோத்ரம் பரிசுத்தமாக்கும் கர்த்தரே ஸ்தோத்ரம் யெகோவா ராஃபா ஸ்தோத்ரம் குணமாக்கும் கர்த்தரே ஸ்தோத்ரம் யெகோவா ஓசேனு ஸ்தோத்ரம் உருவாக்கும் கர்த்தரே ஸ்தோத்ரம் 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 யெகோவா எல் ஷடாய் ஸ்தோத்ரம் சர்வ வல்லமையுள்ளவரே ஸ்தோத்ரம் யெகோவா எலோஹி ஸ்தோத்ரம் எங்கும் நிறைந்தவரே ஸ்தோத்ரம் யெகோவா எலோகா ஸ்தோத்ரம் உன்னுடைய தேவனே ஸ்தோத்ரம் யெகோவா எலோஹினு ஸ்தோத்ரம் நம்முடைய தேவனே ஸ்தோத்ரம் 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 ஹல்லேலூயா 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 நல்ல ஒரு துதி ஆராதனை நேரத்துக்குள்ளே நம்ம கடந்து போனோம். இந்த பாடல்களுடைய வரிகளை கேட்கும்போதே நம்முடைய மனம் அப்படியே தேவனோட ஒன்றிணைய ஆரம்பிக்குது. ஒரு தியானத்தோடு உட்கார்ந்து நம்ம கேட்கும்போது ரொம்ப ஆர்ப்பரிப்பின் சத்தங்கள் எல்லாம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தைகளை அல்லது தேவனுடைய மகிமையை நம்ம மனசுக்குள்ளே சொல்லி சொல்லி தியானிக்கும்போது அந்த அனுபவமே அலாதியானதாக இருக்கிறது. உண்மைதானே? இந்த பாடல்களை நமக்காக சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்கள் எடுத்து பயன்படுத்த அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அவர்கள் இயற்றி அவர்கள் இசையமைத்து அவர்கள் வெளியிட்ட இந்த பாடல் தொகுப்பில் இருக்கிற பல ஆராதனை பாடல்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கிறது. நல்ல கர்த்தரிடத்தில் நம்முடைய மனதை செலுத்தி தியானிப்பதற்கு ஒரு அருந்துணையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே அவருக்கும் அவருடைய ஊழியங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள், தேசத்தில் நமக்கு தேவையான காரியங்களுக்கு கர்த்தரிடத்திலே நம்ம ஜெபம் பண்ணணும். உலகம் போகிற போக்கை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்மை ஆளுகிறவர்களோ அதிகாரத்தில் இருக்கிறவர்களோ நம்மை பற்றி கவலைப்படுவதைப் போல நமக்கு தோன்றவில்லை. இது உலகம் முழுசும் இருக்கிற அரசியல் மாற்றமாக இருக்கிறது. இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகம் முழுசுமே அதுதான் நிலை. ஒவ்வொரு தேசத்தினுடைய குடிமக்களும் இந்த கடைசி நாட்களில் பரபரப்பாக ஒரு சின்ன காரியத்துக்கு கூட போராடி அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவலமான சூழ்நிலைக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யாதிருந்தால், கர்த்தருடைய கிருபை இல்லாமல் இருந்தால் இந்த நாட்களிலே ஜீவிப்பது ரொம்ப கடினம். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், தேசத்திற்காகவும் பாதுகாப்புக்காகவும் நமக்காகவும் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நன்மையானதை நம்முடைய வாழ்க்கையில் தருவார் என்று பரிபூர்ணமாக நம்ம விசுவாசித்திருக்கிறோம். வாங்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம்.
பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய பாதத்துல மன்றாடி போராடி ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேசத்துல கடந்த நாட்கள்ல அதிகரித்து வருகிற வேலை இழப்புகளுக்காகவும் அது நிமித்தமாக வருகிற பாதிப்புகளுக்காகவும் நம்ம எல்லாருமே இந்த நாள்ல தேவனிடத்துல மன்றாடி ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. கடந்த சில வருடங்களாக பல காரணங்களால இந்திய தேசத்துல மட்டும் இல்ல, எல்லா தேசங்களிலுமே வேலை இழப்புகள் அதிகரித்து கொண்டே வருகிறத நம்ம செய்தித்தாள்கள்ல படித்திருக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகள்ல மட்டும் உலக அளவுல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 4.2 லட்சம் பேர் வேலை இழந்திருப்பதாகவும், அதுல குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்துல மட்டும் 35,000த்திற்கும் அதிகமானோர் தங்களுடைய வேலைகளை இழந்திருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். தினசரி செய்திகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு 4,000 பேர் வேலை இழந்துட்டாங்க, ஒரு 6,000 பேர் வேலை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள்ல நம்ம வாசிக்கிறத பார்க்கிறோம். இதுல பாதிக்கப்படுறது நம்ம வாசிச்ச இந்த 6,000 பேர் மட்டும் இல்ல, இந்த 6,000 பேரை நம்பி இருக்கிற அந்த 6,000 குடும்பங்களையும் தான் இந்த வேலை இழப்பு பாதித்திருக்கிறது அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். ஒரு குடும்பத்துல வேலை இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய வாழ்வாதாரமே அப்படி பாதிப்படைந்து ஸ்தம்பிக்கப்பட்டு அடுத்த வேலை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாம அவங்க அப்படி திகைத்து நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். பல குடும்பங்கள்ல தங்களுடைய சம்பளத்தை நம்பிதான் இந்த மாசம் நமக்கு சேலரி வந்துரும் அப்படிங்கறத எதிர்பார்த்துதான் அநேக நேரங்கள்ல கடன் வாங்கியிருப்பாங்க. அது ஒருவேளை பிள்ளைகளுடைய கல்வி கடன்களாக இருக்கலாம், குடும்பத்தாருடைய மருத்துவ செலவுகளாக இருக்கலாம். அதே போல இஎம்ஐ முறைகள்ல நிறைய அதாவது இஎம்ஐ முறைன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், தவணை முறைகள்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, வீடுகளோ இல்ல வீட்டுக்கு தேவையான அவசிய பொருட்களோ அத்தியாவசியமான பொருட்களோ நம்ம வாங்கி இருப்போம். அந்த மாதம் சம்பளம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே அதை வச்சு நம்ம அடைச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில நிறைய பொருட்களை நம்ம தவணை முறையில நம்ம வாங்கி வச்சிருப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீர்னு ஒரு குடும்பத்துல யாராவது ஒரு மனிதன் வேலை இழப்ப சந்திக்கிற பொழுது அந்த குடும்பங்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளை கூட அதை மீட் பண்ண முடியாதபடிக்கு, சந்திக்க முடியாதபடிக்கு அப்படி திகைத்து போறத நம்ம பார்க்கிறோம். இதனால பல குடும்பங்கள்ல குழப்பங்களும் சண்டைகளும் மன உளைச்சலும் கூட ஏற்பட்டு குடும்பங்கள் பிரிந்து போறதும் உடைக்கப்படுறதுமான அநேக சம்பவங்கள் நம்முடைய தேசத்துல அரங்கேறி கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த வேளை நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு சொல்லி தெரியாம அந்த குடும்பத்துல தற்கொலைக்கும் தள்ளப்படுற சிச்சுவேஷன் ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். இது மட்டும் இல்ல, இந்தியாவுல வேலை நிறுத்தங்கள் அதிகரித்து வருகிறதாகவும், இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, குறைந்து வருகிற தொழில்கள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சிலரும், பொருளாதார பின்னடைவுகள்னாலதான் அப்படிங்கிற மாதிரியும், அதே போல ஐடி துறையில சீரமைப்பு, அதே போல ஆட்டோமேஷன் மற்றும் ஏஐ டெக்னாலஜிலாம் இப்ப அதிகரித்து வருது, அதனாலதான் வேலை இழப்புகள்லாம் அதிகமா ஏற்படுது அப்படின்னும் பேசுறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த கொரோனாக்கு பிந்தைய காலகட்டங்களுடைய அந்த பிரதிபலிப்பு தான் இதெல்லாம், அதனாலதான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி அநேகர் பல கருத்துக்களை ஷேர் பண்றத நம்ம பார்க்கிறோம். அதாவது கோவிட்க்கு பிந்திய நிலைமை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அநேக தருணங்கள்ல பேசியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டுல மட்டுமே ஒரு முக்கியமான கன்சல்டன்சி நிறுவனத்துல சுமார் 12,000 பேரை வேலையில இருந்து எடுத்திருப்பதாக செய்தி வெளியாயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, 12,000 பேருக்கு ஒரே நேரத்துல வேலை போச்சு அப்படின்னு சொன்னா அந்த 12,000 குடும்பங்களும் எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்ம கவனித்து பார்க்கணும். அப்ப இதுல பெரும்பாலும் பாதிக்கப்படுறது மூத்த நிலை ஊழியர்களும், அதே போல அதுல இருக்கிற முக்கியமான ஊழியர்களும் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செய்தித்தாள்ல நம்ம வாசிச்சோம். பொருளாதார பின்னடைவினால வேலை இழப்பின் பாதிப்புகள்லாம் ஒரு சைட்ல இருக்கிறதுக்கு, அதே நேரத்துல வெளிநாடுகள்ல வேலை தேடி போறாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய நிலை இன்னும் மோசமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்ப ஒரு மனிதன் வெளிநாட்டுல வேலை தேடி போகணும் அப்படின்னு சொன்னா அந்த வேலைகளை இழந்து ஏமாற்றத்தோடு திரும்புற அவல நிலை நம்முடைய தேசத்துல அதிகரித்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். அநேகர் வெளிநாட்டு வேலைகளுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா,
கடன்களை வாங்கி, ஏன் அப்படின்னு சொன்னா வெளிநாட்டுல வேலைக்கு போனா கண்டிப்பாக அந்த கடனை நம்ம அடைச்சிட முடியும், நல்ல ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிறத நம்பி கடன்களை வாங்குறதும், அதே போல நகைகளை அடகு வைத்து அதற்கான அந்த காரியங்கள் எல்லாம் அவங்க பிறட்டுறதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் அநேக குடும்பங்கள்ல இந்த நாட்கள்ல நடந்து கொண்டே வருகிறத பார்க்கிறோம். அப்ப ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில அவங்க என்ன செய்யறாங்க, தங்களுடைய வருமானத்துக்கு மீறி, சக்திக்கு மீறி என்ன பண்றாங்கன்னா அந்த பணத்தை அவங்க கடனாக ஏற்படுத்தி அவங்கள குடும்பத்தார வெளிநாட்டு வேலைக்கு அனுப்பி வைக்கிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில அவங்களுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாதிப்படைந்த நிலை வருகிற பொழுது அந்த வெளிநாட்டுல இருக்கிற நபரா இருந்தாலும் சரி, அதற்கென்று கடன் வாங்கின குடும்பத்தாரும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். அப்ப வேலை இழப்பு இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடியாக அந்த குடும்பத்துக்கு வந்து இறங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்தியாவில இன்னும் பல காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். தற்போது பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பல முக்கியமான துறைகளை தனியார் இடத்துல ஒப்படைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள்ல வாசித்திருக்கிறோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு சில காரியங்கள் சொல்றேன். விமான நிலையங்களாக இருக்கலாம், வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள், ரயில்வே துறை, மின் உற்பத்தி நிலையங்கள், அதே போல தொலை தொடர்பு, கல்வித்துறை, துறைமுகங்கள், உழவர் சந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. நான் அப்படி சொன்னதுல இருந்து பார்க்கும்போது ஆக மொத்தம் எல்லாமே நம்ம தனியார் கையில ஒப்படைச்சிட்ட மாதிரி தெரியுதே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அந்த மாதிரி தான் நம்முடைய தேசத்துல எல்லா துறைகளுமே தனியார் இடத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்த்தோம். இதனால நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இதனால நம் நாட்டில் உள்ள பல இளைஞர்கள், குறிப்பாக நிறைய பேருக்கு, இப்ப நான் சொன்னேன்ல ஒவ்வொரு துறையிலையுமே நிறைய வேலைகள் இருக்கும். இந்த இளைஞர்களுக்கா இருக்கலாம், அதே போல ஒவ்வொருவருக்குமே இந்த ஒவ்வொரு துறையிலையுமே வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நிலை ஏற்படும். அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வேலை இல்லாம அவங்க தவிக்கிற சிச்சுவேஷன்ஸ் வரும் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்றோம். இந்த நிலை இப்படியே தொடர்ந்து நம்முடைய இந்திய தேசத்துல நீடிக்கும். ஆனால் வேலையில்லா திண்டாட்டத்தினால பல குடும்பங்கள் உடைக்கப்படுற ஒரு நிலைக்கு இந்த நாள்ல நம்முடைய தேசம் வரும் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்ம எல்லாரும் கவனித்து பார்க்கணும். அது மாத்திரமல்ல, அடுத்த வேளை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாதனால பலரும் தற்கொலை செய்து கொள்வாங்க அப்படின்னும், அது மாத்திரமல்ல குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து போக நேரிடும் அப்படிங்கிறத ஒரு சூழ்நிலை நம்முடைய தேசத்துல உருவாகும். அப்படிங்கிறதுனால தேவ பிள்ளைகளான நாம இந்த தீமைகள் நம்முடைய தேசத்துல மேற்கொள்ளாதபடிக்கு நம்ம வைராக்கியமாக நம்ம ஜெபிக்கணும். அப்ப இது போல தேசம் பல தீமைகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது தான் இந்த நாள்ல நம்ம கவனித்து இதற்காக நம்ம மன்றாடி ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, தற்சமயத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய தேசத்துல கார்ப்பரேட் நிறுவனங்களோட வளர்ச்சி தான் ரொம்ப பெருமளவுல கூடிக்கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். இதுல முதலீடு செய்யறவங்க பெரும்பாலும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்னு சொன்னேன்ல, இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த முதலீடு செய்யறவங்க பெரும்பாலும் பெரும் செல்வந்தர்களாக தான் இருப்பாங்க. அவங்களாலதான் அப்படிப்பட்ட கார்ப்பரேட் நிறுவனத்துல தங்களுடைய முதலீடுகளை செய்ய முடியும். அப்ப கார்ப்பரேட் முதலாளிகள் வங்கியில பல ஆயிரம் கோடிகளை கடன் வாங்குறதும், ஒரு குறிப்பிட்ட காலத்துல அதை செலுத்த முடியல அப்படிங்கிறதுனால அதை வந்து தள்ளுபடி செய்யறதுமான சம்பவங்கள் நம்முடைய தேசத்துல நிறைய நடந்து கொண்டே வருகிறத நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். நம்முடைய தேசத்துல பெருகி வருகிற இந்த வேலை இழப்புகளுக்கு தேவனாகிய கர்த்தர் நல்ல ஒரு தீர்வை கட்டளையிடணும் அப்படிங்கிறதுக்காகவும், அநேக வேலை வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதற்கேற்ற ஞானத்தை நம் தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்து இந்த வேலையில்லா திண்டாட்டங்கள் மறையணும் அப்படிங்கிறதுக்காகவும், இப்படிப்பட்ட அவல நிலைகள் நம்முடைய தேசத்துல இனியும் தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தேவ ஜனங்களான நாம மன்றாடி ஜெபிக்கணும். ஜெபிக்கிறவர்கள் எழும்பி தங்களுடைய உத்தரவாதத்தை உணர்ந்து தேசத்துல திறப்பிலே நின்று பாரத்தோடையும் கண்ணீரோடையும் கர்த்தரை நோக்கி மன்றாடி ஜெபித்தா அந்த தேசத்துக்கு நான் சேமத்தை கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வசனத்துல வாக்கு தத்தமாக நமக்கு சொல்லி இருக்கிறார். இது நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்கு. இந்த நாளிலும் தங்களுடைய வேலைகளை இழந்து தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாம தான் மன்றாடி ஜெபிக்கணும். ஏன்னா இது நம்ம மேல விழுந்த கடமையாக இருக்குது. அப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களா கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்க வேலைகளை இழந்து நீங்க தவித்து கொண்டு இருக்கலாம். இந்த வேலையில நம்ம கர்த்தரிடத்துல மன்றாடி நம்ம ஜெபிப்போம். அப்ப வேலைகளை இழந்து தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாள்ல தொட்டு ஆறுதல் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும்,
புதிய வாசலை தேவனாகிய கர்த்தர் திறந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், எல்லாருடைய தேவைகளை, அந்த குடும்பத்தாரனுடைய தேவைகளை கர்த்தர் அற்புத விதமாக சந்தித்து அவர்களை நடத்தணும் அப்படிங்கிறதற்காகவும், அவர்களுடைய வாழ்வாதாரங்களை கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ளணும், அந்த குடும்பத்துல ஒரு நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுக்கணுங்கிறதற்காகவும் இந்த வேளையில நம்ம எல்லாரும் மன்றாடி ஜெபிக்கலாம் வாங்க. முதலாவது காரியமாக, நம்முடைய மாநிலங்கள்லையும் நம்முடைய மாவட்டங்கள்லையும் காணப்படுற இந்த வேலையில்லா திண்டாட்டமான நிலைமைகள் மாறவும், வேலை இழப்புகளுக்கு காரணங்கள் கண்டறியப்பட்டு அதற்கான சரியான சோர்ஸை கர்த்தர் இந்த நாள்ல ஏற்படுத்தணும், அதற்கேற்ற ஞானத்தை ஒவ்வொரு துறையில உள்ளவர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், திரளான வேலை வாய்ப்புகள் நம்முடைய தேசத்துல பெருகணும் அப்படிங்கிறதுக்காக அநேகம் தொழில் நிறுவனங்கள் துவங்கப்பட்டு பலருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கவும், வேலை இழப்புகளினால குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாத சூழ்நிலை நிலவி கொண்டு வருகிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கடன் பாரங்கள் பெருகிறது. அது மாத்திரமல்ல, நிறைய பேர் மன உளைச்சலுக்கு நேரம் ஆளாகிறதையும் பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் தற்கொலையும் செய்து கொள்றத பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட நிலை நம்முடைய தேசத்திலிருந்து அகற்றப்படணும் அப்படிங்கிறதற்காகவும், அதே போல வேலை இழப்புகள் நம்முடைய தேசத்துல தடுக்கப்படவும், இதுல பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தனி நபரையும், ஒவ்வொரு தனி நபருடைய குடும்பங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே தொட்டு ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதற்காகவும் நம்ம எல்லாரும் மன்றாடி ஜெபிப்போம். இரக்கமும் மகா கிருபையும் உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, மாநிலங்கள்லையும் மாவட்டங்கள்லையும் இந்த நாட்கள்ல காணப்படுகிற ஆண்டவரே வேலையில்லா திண்டாட்டங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது போக ஆண்டவரே, இன்று நாங்கள் கேள்விப்படுகிற செய்திகளுக்காக, அநேக வேலை இழப்பின் செய்திகளை நாங்கள் கேட்கிறோமே ஆண்டவரே. இந்த நிலைமை ஆண்டவரே மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துல நிறைய தொழில் வாய்ப்புகள் ஆண்டவரே அப்பா தகப்பனே வரவும், ஆண்டவரே அநேகருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க, புதிய தொழில் ஆண்டவரே வாய்ப்புகள் உருவாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்கள்ல வேலை இழப்புகளினால, வேலையில்லா திண்டாட்டங்களினால குடும்பங்கள்ல காணப்படுகிற சமாதான குறைவுகள், கடன் பாரங்கள் ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவீராக. குடும்பங்களுக்குள்ள காணப்படுகிற மன உளைச்சல்கள் ஆண்டவரே, இந்த நிலைமைகள் மாற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு புதிய தொழில் வாய்ப்புகளை ஆண்டவரே, வேலைகளை கர்த்தர் கிடைக்க செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்திலும் ஆண்டவரே வேலை இழப்பினால வரக்கூடிய குற்றங்கள், பாதிப்புகள் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்துல இந்த வேலையில்லா திண்டாட்டம், வேலை இழப்புகள் அது உடனே மாற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறுவனங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆராய்ந்து ஆண்டவரே அந்த சூழ்நிலைகள் சரி செய்யப்படவும், ஆண்டவரே வேலை இழப்புகள் தடுக்கப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல மாற்றங்களை கொடுக்கிறதற்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இரண்டாவது காரியமாக, நம்முடைய தேசம் கடந்த 75 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு நிதி நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதனால கோடிக்கணக்கான ஜனங்கள் வேலைகளை இழந்திருக்கிறாங்க. இது நிமித்தமாக குடும்பத்துல பிரிவினைகள் அதிகமாயிருக்கு. அநேக ஜனங்கள் தற்கொலையும் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த தீமையிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேசத்தை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மன்றாடி ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கைகள்ல தேசத்தினுடைய ஒட்டுமொத்த துறைகளும் கடந்து சென்று கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அப்படி கடந்து போச்சு அப்படின்னா என்னென்னலாம் பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப இது நிமித்தமாக வேலை இழப்புகளும் வேலையில்லா திண்டாட்டங்களும் நம்முடைய தேசத்துல பெருகும் அப்படிங்கிறதுனால நாம இந்த நேரத்துல பாரத்தோட நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, எல்லா துறைகளுக்காகவும் நம்ம மன்றாடி ஜெபிக்கணும். எல்லா துறைகள்லையும் நம்முடைய ஜனங்களுக்கு வேலை வாய்ப்புகள் திரளாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இதற்காக எடுக்கப்படுகிற சகல தந்திரமான ஆலோசனைகளும் முடிவுகளும் செயலற்று போகணும். ஏன்னா நம்முடைய தேசத்தின் வாழ்வாதாரத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை நிலை நிறுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மன்றாடி ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, விசேஷமாக இந்த நாள்ல வேலைகளை இழந்து தவித்து கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் தொட்டு புதிய வாசலை திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேளையில நம்ம எல்லாருமே இணைந்து மன்றாடி ஜெபிப்போம். எங்கள்
எங்கள் அன்பான பரலோக பிதாவே, அன்பான இயேசுவே, ஆண்டவரே, இது இந்த வேளையில கத்தாவே அப்பா, ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை உடைய கரத்துல வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்களானால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. இப்பொழுது எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, 75 வருடங்களுக்கு ஆண்டவரே இல்லாத அளவிற்கு கத்தாவே என் தேசமானது ஒரு நிதி நெருக்கடியை ஆண்டவரை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது அப்பா. பொருளாதார பின்னடைவுகள் உண்டாய் கொண்டே இருக்கிறது சுவாமி. இது நிமித்தமாய் கோடிக்கணக்கான பேர்கள் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, தற்கொலைகளும் பிரிவினைகளும் மன அழுத்தங்களும் என் தேசத்தில் இந்த தீமைகள் பெருகிக்கொண்டே போகிறது அப்பா. ஆமாண்டவரே, தேவனாகிய கர்த்தர் தாமே அப்பா, இந்த தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தாவே என் தேசத்தை விட்டு நான் அப்புறப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கார்ப்பரேட் நிறுவனங்கள் கூட கத்தாவே ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, அநேக துறைகளையும் ஆண்டவரே ஒட்டுமொத்த வணிகங்களையும் ஆண்டவரே தங்களுடைய வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தந்திரமான ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அது அபத்தமாய் போகும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேவ ஜனங்கள் விடுதலையோட சுதந்திரமாக கத்தாவே அப்பா எங்களுடைய தேசத்திலே நாங்கள் செயல்படுவதற்கு ஆண்டவரே எங்களுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் முன்னோக்கி போகும்படிக்காய் கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படிக்காய் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் தூய பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஜெப நேரத்துக்குள்ளும் நம்ம கடந்து போனோம். பல புதிய காரியங்களை அறிந்து கொண்டு அதற்காக நம்ம ஜெபித்தோம். தொடர்ந்து நீங்கள் இதே மாதிரி ஜெபம் பண்ணணும். உங்கள் குடும்ப ஜெபத்திலையும் தனி ஜெபத்திலையும். ஜெபம் என்று வந்தவுடனே எப்பொழுதும் நம்முடைய பிரச்சனைகளை மாத்திரம் முன்னிறுத்தி சுயமாக நம்ம ஜெபிக்கக்கூடாது. நம்ம எல்லாரையும் நினைச்சு, ஏனென்றால் மனிதன் ஒரு சமுதாயத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறான். நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலை நல்லா இருந்தால் தான் நாமும் நல்லா இருக்க முடியும். ஆகவே தான் நம்ம இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். தொடர்ந்து உங்களுடைய குடும்ப ஜெபத்திலும் இது போன்ற காரியங்களை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒரு ஜெப குழு வச்சுருந்தீங்கன்னா அந்த குழுவிலும் நீங்கள் இது போன்ற காரியங்களை மையப்படுத்தி அதற்காக ஜெபம் பண்ணணும். சரி, இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்டிருக்கிற வேத வசன பகுதி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களில் அடங்கியிருக்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள் என்ன சொல்லுது? நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இந்த வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு அது என்ன சொல்ல வர்றாங்கன்னு ஒன்றும் புரியல. கர்த்தர் இந்த இடத்துல சொல்ல வருகிறது, நம்மை ஒரு புதிதாக பிசைந்த மாவை போல ஒரு புதிய வாழ்க்கையிலே கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில் நமக்குள்ள பழைய வாழ்க்கையினுடைய மிச்சங்கள், எச்ச சொச்சங்கள் சொல்லுவாங்க, இந்த மிச்சங்கள் ஆங்காங்கே விடப்பட்டிருந்தால் அது என்ன செய்யும்? நம்முடைய புதிய வாழ்க்கையையும் கெடுத்து போடும். இதையே கர்த்தர் வேறொரு இடத்துல நம்ம ரொம்ப சுலபமாக விளங்கி கொள்ளுகிற மாதிரி ஒரு காரியம் சொல்லியிருக்கிறார். ஒருவனும் புதிய ரசத்தை பழைய துருத்தியிலே ஊற்றி வைக்க மாட்டான். அப்படி ஊற்றி வைத்தால் துருத்தியும் கெட்டு போகும், ரசமும் சிந்தி போகும் என்றார். ஒருவனும் தன்னுடைய வஸ்திரத்தில், புதிய வஸ்திரத்தில் பழைய வஸ்திரத்தை இணைக்க மாட்டான், அல்லது பழைய வஸ்திரத்தில் புதிய துண்டை இணைக்க மாட்டான். இணைத்தால் அது கிழிசல் அதிகமாகும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தருடைக்குள்ளே நம்ம வந்த ஒரு புதிய வாழ்க்கை, கர்த்தர் நமக்கு தந்த ரட்சிக்கப்பட்ட கர்த்தரோடு இணைந்து ஓடுகிற ஒரு புதிய வாழ்க்கை பிசைந்த ஒரு மாவை போல, புதுசாக பிசைஞ்ச மாவை போல் இருக்குது. இதை வைக்கும்போது அந்த பாத்திரத்தில் பழைய மாவுனுடைய மிச்சங்கள் இருக்குமானால் நீங்கள் என்னதான் பிசைஞ்சு வச்சுருந்தாலும் அது கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய புளிப்பு சுவையை, புளிப்பை இந்த புதிய மாவிலே ஏற்றிவிடும். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ரொம்ப கவனமாக
அந்த மாவை வைப்பதற்கு முன்பாக, புதிய மாவை நீங்கள் ஏற்பதற்கு முன்பாக பழைய மாவை முழுவதுமாக நீங்கள் களைந்து போட்டு பாத்திரத்தை கழுவிட்டு அப்புறம் புதிய மாவு அதில் வைக்கணும் என்று ஒரு புதிய காரியத்தை சொல்லுகிறார். மேலோட்டமாக பார்த்தா இதில் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நம்மால் தெளிவாக விளங்கி கொள்ள முடியாது. இது நமக்கு மாத்திரம் இல்லை, சீஷர்களுக்குமே அந்த நாட்களில் வந்தது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு அமர்ந்திருக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களில் அவர் அங்கே அமர்ந்திருக்கும் போது பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். இவ்வளவு தெளிவாக சொல்கிறார். பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே 7வது வசனத்தில் சொல்லுது, சீஷர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். நம்ம அப்பம் எடுத்துக்கொண்டு வரல, இங்கே நம்ம வரும்போது கூட்டத்துக்கு, அதைத்தான் கர்த்தர் சுட்டி காட்டி பேசுகிறார். இந்த நேரம் முடிஞ்ச உடனே இப்போ சாப்பிடணுமே, அப்பத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வராமல் மறந்துட்டீங்களே, என்ன செய்வது என்பதைத்தான் உணர்த்தி காட்டுகிறார் என்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருவரோடு ஒருவர் அதை குறித்து அப்படியே பேசுகிறாங்க. கர்த்தர் அதை கவனித்து விட்டு சொல்லுகிறார், ஒரு நேரம் அப்பம் இல்லாமல் 5 அப்பமும் 2 மீனும் இருந்தபோது 5000 பேருக்கு அதை நான் பங்கு வைத்து கொடுத்ததை மறந்து விட்டீர்களா? நான் அந்த அப்பத்தை பற்றியா சொல்கிறேன்? இவ்வளவு மதியினராக இருக்கிறீரே என்று கர்த்தர் அவர்களை பார்த்து கடிந்து கொண்டார். அதே மாதிரி தான் எந்த ஒரு காரியத்தையும் மேலோட்டமாக படித்தா நம்மால் அர்த்தத்தை விளங்கி கொள்ள முடியாது. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய புதிய வாழ்க்கையை, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த புதிய வாழ்க்கையை கெடுப்பதற்கும் புளித்து போக வைப்பதற்கும் பல காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றன. அவைகளுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒன்று, நமக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய வாழ்க்கையின் சுபாவங்கள், அதை நம்ம நீக்கி போடுவிடும். ஆனால் வெளியே இருந்து வரக்கூடிய இந்த புளிப்பான பல விஷயங்கள் இருக்குது, அது நமக்குள் வந்து விடாதபடிக்கு நம்ம கவனமாக இருக்கணும். அதை கழித்து போடணும், இதில் கவனமாக இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் அங்கே நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தி சொல்லுகிறார். வேதம் புளித்த மாவை குறித்து பல விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒன்று, புளித்த மாவை கர்த்தர் கள்ள உபதேசங்களுக்கு, பயனற்ற உபதேசங்களுக்கு அடையாளமாக சொல்லுகிறார். அதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் வாசித்தோம். அது கள்ள உபதேசம். அதை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 6வது வசனத்திலும் 12வது வசனத்திலும் இதை பற்றி தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். 6வது வசனத்தில் என்ன சொல்கிறார்னு வாசித்து பார்ப்போம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். அப்போ இந்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். அங்கே நம்ம 1 கொரிந்தியரில் வாசித்த மாவை நீக்கி போடணும். அந்த மாவு நமக்குள் இருக்கிற பழைய சுபாவம். இந்த மாவு வெளியே இருந்து வரக்கூடிய தீமை. இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். நமக்குள்ளே இருக்கிறதை அதற்கு எச்சரிக்கையாக இருக்கிறல நீக்கியே போட்டுறணும். வெளியே இருந்து வரக்கூடிய அந்த புளிப்புத்தன்மையை அதற்கு நம்ம எச்சரிக்கையாக இருந்து அதை விலக்கிறணும், அல்லது நம்ம இந்த இடத்துலேருந்து விலகிறணும். அப்போ முதல் காரியம், புளித்த மா என்பது கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள ஆராதனை, கள்ள வழிநடத்துதல், கள்ள பாரம்பரியம் போன்றவைகளை நமக்கு அடையாளப்படுத்துது. இங்கே ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, தம்முடைய சீஷர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். அதுக்கு அர்த்தத்தை 12வது வசனத்தில் சொல்கிறார். இவங்க அந்த அர்த்தத்தை தவறாக புரிந்து கொண்டு கேட்ட உடனே கர்த்தர் திட்டியெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போ அந்த பரிசேயர் சதுசேயருடைய உபதேசம் தேவனை விட்டு மனிதனை பிரிக்கக்கூடிய உபதேசங்கள். அப்போ இந்த உபதேசங்களுக்கு நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வெளி தோற்றத்தில் பார்த்தா அந்த உபதேசங்கள் ஏதோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, கடுமையாக, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக நமக்கு சொல்வது போல தெரியும். ஆனால் அதனுடைய முழு தன்மையை நீங்கள் அறிஞ்சு பார்த்தீங்கன்னா கடவுளை விட்டு மனிதனை பிரித்து விடும்.
அப்போ இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. ஒரு கள்ள வார்த்தையை கேட்கும் பொழுது, ஒரு கள்ள தீர்க்க தரிசனத்தை கேட்கும்போது, ஒரு கள்ள உபதேசத்தை கேட்கும்போது, அது நமக்குள்ளே உள்ளே புகுந்து புதிய நம்முடைய வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது எல்லாவற்றையும் புளித்து போக பண்ணிவிடும். அப்போ ஒன்று, புளித்த மா என்பது வேதத்தில் கள்ள உபதேசங்களுக்கு அடையாளமாக காட்டப்படுகிறது. இன்னொன்று பாருங்க, ரெண்டாவது, மனிதர்களுடைய வஞ்சகத்துக்கு அடையாளமாகவும் இந்த வேத வசனம் நமக்கு புளித்த மாவை காட்டுகிறது. என்ன சொல்றாங்க? மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும், அது ஏற்கனவே சொன்னது, ஏரோதுனுடைய புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். பரிசேயருடைய புளித்தமா அவருடைய உபதேசம் நமக்கு தெரியும். ஆனால் ஏரோதுடைய புளித்தமானா என்ன? ஏரோது ஏதாவது உபதேசம் பண்ணாரா? சர்ச்சில் பிரசங்கம் பண்ணாரா? ஆசாரியராக இருந்தாரா? என்ன? ஏரோதுனுடைய புளித்தமா என்பது அவன் தன்னை வெளிப்படையாக யூதர்களை ஆதரவு செய்வதைப் போல காண்பித்து, அவர்களுக்கு உதவி செய்வதைப் போல காண்பித்து அவர்களை வஞ்சித்தான். அப்போ வஞ்சகம் என்ற காரியம் புளித்த மாவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. யூதர்கள் அவருடைய தேவாலயத்தை எடுத்து கட்டினது இந்த ஏரோது தான். அது இடிக்கப்பட்டு, அலங்கங்கள் இடிக்கப்பட்டு ரொம்ப நாளாக பயன்பாட்டில் வராமல் இருந்த போது அதை எடுத்து கட்டி அது செய்யும்போது யூதர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய முன்னோர்கள் இழந்த தேவாலயத்தை இந்த ஏரோது மறுபடியும் எழுப்பி கட்டுறாரே அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம மறுபடியும் நம்முடைய ஆராதனைகளை துவக்கலாம், நமக்கு ஒரு ஆலயம் இருக்குதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக தங்களுடைய மேசியா மாதிரியே ஏரோதை கருத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஏரோதுடைய உள் வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமானது. அவன் அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் தன்னை நுழைத்து கொண்டு அவர்களை வஞ்சிக்க ஆரம்பித்தான். அந்த தேவாலயத்தின் மேலே ரோமர்களை பிரியப்படுத்துவதற்கான ரோமர்களுடைய சின்னங்களை கொண்டு வந்து வைத்து உள்ளே தேவாலயத்தை தீட்டுப்படுத்த ஆரம்பித்தான். இதெல்லாம் வஞ்சகம். நமக்கு நல்லது செய்கிற மாதிரி, நமக்கு நல்ல காரியம் சொல்கிற மாதிரி, ஒரு நல்ல நம்மை குறித்து அக்கறைப்படுவது மாதிரி இருந்து நம்முடைய விசுவாசத்திற்கு உலை வைக்கக்கூடிய காரியங்கள். அப்போ இதில் குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து 40வது நாளில் உபவாசம் முடிக்கும்போது மிகுந்த பசி உண்டாயிற்று. 40 நாள் சாப்பிடலை, புசியாமலும் குடியாமலும். அப்போ முடிக்கும்போது அவருக்கு மிகுந்த பசி உண்டாச்சு. அப்பொழுது சாத்தான் அவரிடத்தில் வந்து, இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி செய்யும், நீங்கள் சொன்னால் அது நடக்குமே, இதுக்காக நீங்கள் மறுபடியும் மலையிலேருந்து இறங்கி ஊருக்கு போய் சாப்பாடு தயார் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ள இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிட்டு போயிடலாமே என்றான். அது வெளி தோற்றத்தில் பார்த்தா அவருக்கு பசி உண்டாயிருக்கும்போது அவர் மேலே அக்கறைப்படுற மாதிரி, அவர் பசியாக இருந்தால் இவனுக்கு என்ன, ஆனால் அக்கறைப்படுகிற மாதிரி, அவர் மேல் அன்பு கூறுகிற மாதிரி, அவருடைய சரீரத்தை குறித்து கவலை உள்ளவன் போல தன்னை காண்பித்து கொண்டார். ஆனால் உண்மை என்னன்னா, கர்த்தரை சோதிக்கும்படிக்கு அவருடைய இருதயத்தை ஏவினான், தூண்டினான். கர்த்தர் அந்த காரியத்தை கண்டுபிடிச்சிட்டார். நாம இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? ஓ, சாத்தானுக்கு எவ்வளோ அன்பு, யார் நம்மை பற்றி கேட்கவே இல்லை, பசிச்சோடனே வந்துட்டானையா, வந்துட்டு இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றுற சக்தி உங்களுக்குள்ளே இருக்கே அப்படின்னு என்னையே எனக்கு உணர்த்தி காண்பித்து என்னுடைய பசியை போக்குவதற்கு எனக்கு ஆலோசனை சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுவோம். மேலோட்டமான காரியங்களை பார்க்கும்போது அக்கறை உள்ளது போல தெரியும், உள்ளே கடவுளுக்கும் நமக்கும் இடையில ஒரு பிரிவினை கொண்டு வந்துடும். ஏரோது இதைத்தான் யூதர்கள் நடுவிலே செய்து கொண்டே வந்தான். அந்த ஏரோது உண்மையிலேயே ரோமர்களுடைய கையாளு. ஆனால் யூதர்களை ரொம்ப கடினமாகவோ சட்டதிட்டங்களை கடினமாக்கி காரியங்களை செஞ்சுட்டா அவர்கள் எப்போ பார்த்தாலும் கலவரத்திலும் அவர்கள் சண்டை போடுறதுலையும் தான் நிற்பாங்க. அவர்களை முறையாக ஆளுமை செய்ய முடியாது. அதற்காக இதுமேய இனம் என்ற ஒரு இனம். இதுமேய இனம் என்றால் யூதர்களுக்கும் அந்நிய புறஜாதிகளுக்கும் பிறந்தவர்கள். அந்த இதுமேய இனத்தில் இருந்து வந்த ஏரோதை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டாங்க. ஏரோதுக்கு யூத பாரம்பரியம், யூத கலாச்சாரம், யூத வழிமுறைகள் எல்லாம் அவனும் அறிந்திருப்பான்.
அவருடைய தாயோ அல்லது தகப்பனோ யாராவது ஒருத்தர் அவர்கள் யூதராக இருப்பாங்க. அதனால் அவர் தெரிந்த ஒரு ஆளை கொண்டு வந்து அவர்களுக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி வெளித்தோறதை காண்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களை தங்களுக்கு முழு அடிமையாக்கி கொள்வது தான் ரோமர்களுடைய திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்த வந்தவன் தான் ஏரோது. ஆண்டவர் சொல்கிறார், அவன் நல்லது செய்கிற மாதிரி தெரியும், உங்கள் மேலே அக்கறை உள்ள மாதிரி தெரியும், ஆனால் அவனுடைய மனதிலே வஞ்சகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஏரோதனுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி கர்த்தரங்கை சொன்னதை பார்க்குறோம். மூணாவது காரியம் பாருங்க, நமக்குள்ளே தோன்றுகிற துர்குணங்கள், பாரம்பரியங்கள். பழைய பாரம்பரியம் நம்ம விட்டு போகாது. இந்த பாரம்பரியங்கள் எல்லாம் பழைய புளித்த மாவுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம முதல்ல 6-7 வாசித்தோம். இப்போ 8வது வசனத்தில், ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் அல்ல. அப்போ துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற பாவ சுபாவத்தை தாண்டி வேறு ஒரு காரியத்தை பழைய புளித்தமான்னு சொல்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா படித்தா தான் உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும். அதில் நீங்கள் பாருங்களேன், 2 புளித்த மாவை பற்றி அங்கே பேசுகிறார். ஒன்று பழைய புளித்த மாவோடும் அல்ல, அது ஒரு மாவு. 2வது துர்க்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் அல்ல. அப்போ 2 மாவு இருக்குதா? அதில் ஒரு மாவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய துர்க்குணம் பொல்லாப்பு போன்ற சிந்தனைகள், அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய பாவங்கள். ஆனால் இன்னொன்று சொல்கிறாரு, இன்னொரு மாவு பழைய புளித்தமா. அது என்ன தெரியுமா? அவர்களுடைய பழைய வாழ்க்கையிலே அவர்கள் கடைப்பிடித்து வந்த பாரம்பரியங்கள். இந்த பாரம்பரியங்களையும் விட்டு விடாமல் இருப்பது அது புளித்தமா. இந்த புளிச்சமா அந்த புதிய மாவோடு சேர்ந்தா அந்த மாவு முழுசையும் கெடுத்து போட்டும் அல்லது புளிப்பாக்கி விடும். யூதர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பழைய ஏற்பாட்டு சட்டங்களின்படி பாரம்பரியங்களை கடைபிடித்தாங்க. என்ன பாரம்பரியங்களை கடைப்பிடிச்சாங்க அப்படின்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் கொடுத்த கட்டளைகள்னு ஒன்று இருக்குது. அந்த கட்டளைகளை அடிப்படையாக வச்சு இவர்களாய் பல சட்டங்களை இயற்றுவாங்க. அதை பாரம்பரியமாக கடைப்பிடிப்பாங்க. அவைகள் எல்லாம் அதற்கு மூல ஆதாரமாக கர்த்தருடைய கட்டளைகளை காமிப்பாங்க. நம்ம வச்சிருக்கிற வேத புஸ்தகத்தில், பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த பழைய ஏற்பாட்டின் கட்டளைகள் தான் இதில் இருக்கும். கமாண்ட்மெண்ட்ஸ், ஆண்டவருடைய கட்டளைகள் தான் இதில் இருக்கும். ஆனால் யூதர்கள் வேற ஒரு புஸ்தகம் வச்சுருப்பாங்க. அந்த புஸ்தகத்தில் இந்த கட்டளைகளின் அடிப்படையிலே அவர்கள் செய்ய வேண்டிய பாரம்பரியத்தை இயற்றியிருப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக என்பது கட்டளையாக அவர்களுக்கு சொல்லப்பட்டது. 7வது நாளை ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக, இது கர்த்தர் சொன்ன கட்டளை. ஆனால் யூதர்களுடைய பாரம்பரிய புஸ்தகத்தில், சாக்ரமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பாரம்பரிய புஸ்தகத்தில் இதை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்படி அவர்கள் வைத்திருக்கும்போது இந்த ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஒருவன் நடக்க வேண்டும் என்றால் இத்தனை அடிகள் தான் நடக்க வேண்டும், இவ்வளவு தூரம் தான் நடக்கலாம், அதுக்கு மேலே அனுமதி இல்லை. இதெல்லாம் கடவுள் சொல்லலை. இவங்க அதை அடிப்படையாக வச்சு ஒரு ஓய்வு நாளில் ஒருவேளை பாதி பிரயாணம் பண்ணிகிட்டு இருப்பான், இடையில ஸ்டக் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, ஓய்வு நாள் வந்துருச்சு, எக்காலம் ஊதியாச்சு சொன்ன உடனே இவன் என்ன செய்யலாம்னா, மேற்கொண்டு இவ்வளவு தூரம் மாத்திரம் நடக்கலாம் என்று ஒரு அளவு வச்சுருப்பாங்க. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்திலே என்று சொல்லி சில வார்த்தைகள் நீங்கள் வாசிப்பீங்க. ஒரு நாள் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம் அப்படின்னா, ஓய்வு நாளில் எவ்வளோ தூரம் நடக்கணுமோ அந்த தூரம், அந்த அளவு. அப்போ அது அவ்வளோதான் நடக்கணும். நம்ம படுத்திருக்கக்கூடிய ஒரு கட்டில் அல்லது வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்டியை இழுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, தரையில் ஒரு இடத்துல இருக்கிறத ஷிஃப்ட் பண்ணி கொஞ்சம் இழுத்துட்டிங்கன்னா நிலத்தை நீங்கள் உழுததற்கு சமம். அது நீங்கள் ஓய்வு நாளை மீறி விட்டீர்கள் என்பது பொருள். ஓய்வு நாளில் இன்னும் நிறையா வச்சுருப்பாங்க. அடிபட்டவன் பக்கத்தில் போகக்கூடாது, செத்தவன் பக்கத்தில் போகக்கூடாது, பிரேதம் ஒருவேளை மரிச்சா கூட அது பக்கத்தில் போயிடக்கூடாது. செத்தவன் அப்படியே கிடக்கணும். ஓய்வு நாள் முடிஞ்ச பிறகு தான் பக்கத்தில் போகணும். இதனால தான் அந்த ஓய்வு நாள் அன்றைக்கு ஆசாரியனும்
தீர்க்கதரிசியும் அடிபட்டு கிடந்த சமாரியனை பார்த்து அடிபட்டு கிடந்தவனை பார்த்து பக்கமாய் விலகி போனார்கள். அப்புறம் சமாரியன் தான் வந்து அவனுக்கு உதவி செய்தான். ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறத கண்ணுக்கு நேராக பார்த்தா கூட அவருடைய பாரம்பரியம் என்ன சொல்லுன்னு கேட்டால், ஒருத்தன் அடிபட்டு கிடந்தா ஒருவனுடைய இரத்தம் நம்ம மேலே விழுந்து விட்டால் பட்டு விட்டால் அது ஓய்வு நாளை தீட்டாக்கிவிடும். இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது, ஓய்வு நாளில் செய்யக்கூடாத காரியங்கள். இது மாதிரி ஒவ்வொரு கட்டளைகளுக்கு பின்னால் அவர்கள் நிறைய பாரம்பரியங்களை ஏற்றி வச்சுருந்தாங்க. இது இப்படித்தான் செய்யணும், தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுன்னு சொன்னால் அது எப்படிலாம் கனம் பண்ணணும், அதுக்கு ஒரு 40 பக்கம் எழுதி வச்சுருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொன்று பாரம்பரியங்களை விடாமல் கடைப்பிடிப்பாங்க. கையை கழுவிட்டு தான் சாப்பிடணும் என்பது நம்ம நினைக்கிறோம். கையை கழுவிட்டு சாப்பிட்றது சுத்தம்தானே நினைக்கிறோம். அங்கே அவர்கள் கையை கழுவிட்டு சாப்பிடுவது என்பது வெறும் கையை கழுவுவதல்ல. அதுக்கு முன்னால் அவர்கள் வந்து செய்ய வேண்டிய சடங்காச்சாரம்னு ஒன்று இருக்குது. அந்த தண்ணீரை எடுத்து முழங்கையிலிருந்து இதுவரைக்கும் கழுவணும். முழங்கையே கழுவணும். அதுக்கப்புறம் இந்த முழங்கையை கழுவணும். அப்புறம் தண்ணீர் எடுத்து வாயில் ஊற்றி வாயை கொப்பளிக்கணும். முகத்தை கழுவணும். கால் பாதங்களை கழுவணும் சாப்பிட்றதுக்கு முன்னால். இப்படி ஒரு சுத்திகரிப்பு வேலையை செஞ்சு முடித்து அதுக்கப்புறம் தான் சாப்பாட்டு தட்டில் உட்காரணும். இது இவர்கள் போட்டது. வெறும் கையை கழுவுறது என்பது அல்ல. அதற்கு அவங்க சொல்கிற வார்த்தை, சாப்பிட்றதுக்கு முன்னால் கையை கழுவிட்டு சாப்பிடணுமே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது மாதிரியான பாரம்பரியங்களை அவர்கள் விடாப்பிடியாக பிடித்து கொண்டு மூல கருத்தை விட்டுவிட்டார்கள். அடிபட்ட பிரேதத்து பக்கத்தில் போகக்கூடாதுன்னு கட்டளை போட்டாங்க. அடிபட்டு கிடக்கிறவனுக்கு உதவி செய்ய வேண்டும், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளை என்பதை விட்டுவிட்டார்கள். அதுதான் கர்த்தர் அருவருத்தார். இந்த பழைய பாரம்பரியங்களை நம்ம கடைப்பிடிச்சு நடக்கும்போது, புதிய வாழ்க்கையிலே அதை கொண்டு வந்து இணைக்கும்போது அது உங்களுடைய புதிய வாழ்க்கையை கெடுத்து போடுகிறது. யூதாவில் யூதர்கள் நடுவில் எப்படின்னா, இந்தியர்கள் நடுவில் அது வேற மாதிரி. நம்ம நடுவில் நமக்கு வேற பாரம்பரியங்கள் காலகாலமாய் கற்பிக்கப்பட்டு வந்த நம்ம தேசத்துக்குரிய சில பாரம்பரியங்கள், சில மதவாதிகள் அவர்கள் ஏற்றி வைத்த சில காரியங்கள், சில வேதங்கள், இதெல்லாம் நமக்கு மனசில் அப்படியே புகட்டி வச்சிருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இவன் இந்த ஜாதி, இவன் அந்த ஜாதி என்பது. ஜாதியில் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக இருக்குது. இது வேதத்தில் சொல்லப்படலை, நம்ம தேசத்தில் இவர்கள் நம்முடைய முன்னோர்கள் உருவாக்குனது. அந்த நாட்களிலே ஆராதனை செய்வதற்காக வந்தவங்க அல்லது புதிய புதிய காரியங்களை ஏற்படுத்தி ஜனங்களை அடிமைப்படுத்துவதற்காக வச்சுருந்தாங்க. ஜாதி என்பது படிப்படியாக இருக்குது. முதல் நிலை ஜாதி, இடைநிலை ஜாதி, அப்புறம் மையநிலை ஜாதி, கடைநிலை ஜாதி. அவங்களாம் தொடக்கூடாது, தீண்டக்கூடாது, இதெல்லாம் சொல்லி நமக்கு வச்சுருந்தாங்க. அதை மனிதனை படைத்த கடவுளின் அங்கத்தில் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் அந்தந்த ஜாதி தோன்றினதாக கூட புராணங்களிலே சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே வந்து புதிய நம்பிக்கையும் புதிய விசுவாசத்தையும் ஏற்றுக்கொண்ட பிறகும் நம்ம தேசத்தில் சொல்லப்பட்டு வந்த பாரம்பரியங்களை இன்னும் விடாமல் இருந்து சபைகளுக்குள்ளேயுமே இந்த ஜாதி உள்ளே வந்துருச்சு. இந்த ஜாதி என்கிற அந்த கான்செப்ட் கர்த்தர் கொண்டு வந்தது அல்ல. இது நம்முடைய தேசத்தில் பாரம்பரியமாக ஏதோ ஒரு காரணத்திற்காக, அரசியலாக இருக்கலாம், ஜனங்களை அடிமைப்படுத்தும் நோக்கமாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் தாங்கள்தான் பெரியவர்கள் என்று மற்றவர்களை காண்பித்து அவர்களை அடக்கி ஆள முற்பட்டு இவைகளை ஏற்றி வைத்திருக்கலாம். எது ஒன்றோ இது தேவனுக்குரியது அல்ல. ஆனால் அதை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு ஊழியங்களுக்குள்ளும் ஊழியக்காரர்களுக்குள்ளும் சபைகளுக்குள்ளும் ஜாதின்னு சொல்லிட்டீங்கனாலே நீங்கள் கர்த்தருடைய காரியத்தை விட்டுட்டு பழைய பாரம்பரியத்துக்குள்ளே இருக்கிறீங்க. இந்த பாரம்பரியமான புளித்தமா உள்ளே வந்த உடனே பாருங்களேன், சபையினுடைய மாண்பே கெட்டு போயிடும், சபையினுடைய அமைப்பே கெட்டு போயிடும். அவர் இந்த ஜாதி, இவர் இந்த ஜாதி, இவருக்கு ஓட்டு போடுங்க, அவருக்கு ஓட்டு போடுங்க, நம்ம ஆட்க மேலே வரணும், நம்ம ஜாதிக்காரன்தான் ஆளுமையில் இருக்கணும், இதெல்லாம் உள்ளே வந்ததே. நீங்கள் சொல்லுகிற அந்த ஜாதி வேதத்தில் எங்கே இருக்குது? ஆண்டவரோடு சொன்னாரா, உன்னை நான் உச்சந்தலையிலிருந்து உண்டாக்கினேன், மார்பு பகுதியிலிருந்து உண்டாக்கினேன்? கர்த்தர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? இல்லை. இது இங்கே உங்களுக்கு நமக்கு சொல்லி கொடுத்த முன்னோர்களுடைய பாரம்பரியம். அதை கொண்டு வந்து நம்ம இணைச்சிட்டு அதை பெருசுபடுத்தி சண்டை போடுவதும், ஒவ்வொரு ஜாதிக்கு ஜாதி சபைகள் வைத்து கொள்வதும்,
எலெக்ஷன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரூப் சேர்ந்து கொள்ளும் பிரிவதும் இதெல்லாம் நடக்கிற காரியங்கள். அவர்கள் சொன்னதை நம்ம இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கிறோம், இயேசுதான் தெய்வம் என்று சொல்லுகிறோம். இன்னொரு பக்கம் இந்த முன்னோர்கள் சொன்ன கட்டுக்கதைகள் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், அதன் மேலே விசுவாசம் வைக்கிறோம். அது எப்படி ஒரே நேரத்தில் ரெண்டு எதிர்மறையான காரியங்கள் மேலே விசுவாசம் வைக்க முடியும்? ஒன்று கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றுங்க, இதுதான் உண்மை என்றால் இந்த பாரம்பரியங்களை பின்பற்றுங்க, உங்களை யார் என்ன சொல்ல போறா? இதற்குள்ளே கொண்டு வந்து அதை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது அது அந்த புளித்தமா எல்லாவற்றையும் புளித்து போக வைத்து விடுகிறது. இந்த 3 காரியங்களும் வேதத்தில் புளித்த மாவை குறித்து எதிர்மறையாய் சொல்லப்பட்ட காரியங்கள். புளித்த மாவை குறித்து நல்ல விதமாக ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னால், வேதத்தில் எப்போவுமே பாருங்கள், நீங்கள் எதிர்மறையாக நினைக்கிற சில காரியங்களை கர்த்தர் நன்மையான காரியங்களுக்கும் அடையாளமாக வைத்திருப்பார். சர்ப்பம் சொன்னால் உங்களுக்கு உடனே என்ன ஞாபகம் வருது? பிசாசு. சர்ப்பம்னாலே பிசாசு. நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது பாம்பு என்றாலே பிசாசுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு மிருகம், அது ஒரு ஊறுகிற ஒரு பிராணி அப்படிலாம் தெரியாது. ஏன்னா நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் சின்ன வயசுலேருந்தே இந்த பாம்புன்னு சொன்னாலே அது பேய், பிசாசு அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சர்ப்பம் என்பது சாத்தானுக்கு அடையாளமாக காட்டப்பட்டிருக்கு. சர்ப்பம் என்று சொன்ன உடனே நம்ம பல பேருக்கு சாத்தான் தான் ஞாபகம் வரும். ஆனால் வேதத்தில் மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மோசையினுடைய கைக்கோல் கீழே விழுந்தபோது சர்ப்பமாய்த்தான் மாறியது. இது மற்ற சர்ப்பங்களை அழித்தது. அப்போ உலகத்தினுடைய பொல்லாத கிரியைகளான சர்ப்பங்களை அழிப்பதற்கு கர்த்தரை அந்த இடத்துல சர்ப்பமாக அடையாளப்படுத்தி காமிக்கிறாங்க. சிங்கம் என்று சொன்ன உடனே பிசாசை சிங்கத்துக்கு அடையாளமாக சொல்லியிருக்கிறாங்க, கெர்ஜிக்கிற சிங்கம் போல. ஆனால் இன்னொரு பகுதியில் யூதாவின் ராஜசிங்கம் என்று கர்த்தரையும் சிங்கத்துக்கு ஒப்பிட்டிருக்கிறாங்க. அது மாதிரி சில காரியங்களை எதிர்மறைக்கு மாத்திரமல்ல, நேர்மறைக்கும் நன்மைக்கும் கூட அடையாளமாக வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஒரு இடத்துல இந்த புளித்த மாவை கர்த்தர் ஒரு நன்மையான காரியத்துக்கு அடையாளமாக வச்சிருக்கிறார். என்ன சொல்கிறாரு? மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 33வது வசனம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஏன் கர்த்தர் நேர்மறையில் எதிர்மறையில் வைக்கிறாருன்னா, நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே பிளைண்டாக நம்பிட்டு புளித்த மாவுனாலே பாவம், வீட்டில் கூட புளிச்ச மாவு வைக்கக்கூடாது அப்படின்னு நாளைக்கு ஒரு பாரம்பரியத்தை கொண்டாந்துடக்கூடாது. புளித்த மாவு என்பது சொல்லப்பட்ட ஒரு அடையாளம்தான். ஆனால் அந்த மாவு காட்டுகிற அடையாளம் என்பது என்னவோ அதுதான் உண்மை. உபதேசத்தை புளித்தமான்னு சொன்னால் உபதேசம்தான் தப்பு, புளித்த மாவு தப்பு இல்லை. அதை அடையாளப்படுத்துகிறார் என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும். இல்லாட்டா மொட்டையாக நம்ம என்ன செய்வோம்னா, புளித்த மாவு என்பதே கர்த்தருக்கு அருவருப்புன்னு சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள். அது கொஞ்சம்தான், ஒரு படி மாவு, கொஞ்சம் மாவை எடுத்து 3 படி மாவிலே அதை அடக்கி வைத்தாள். காலையிலே 3 படி மாவும் புளிப்பாகிவிட்டது. இந்த பரலோக ராஜ்யம் என்பது அந்த பெரிய மாவில் அடக்கி வைக்கக்கூடிய ஒரு சின்ன பொருள். பரலோக ராஜ்யம் ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா அவனை கொண்டு கர்த்தர் திரளான பேரை பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்றிடுவார். உண்மையிலே ஒரு மனிதனுக்குள்ளே ரட்சிப்பு வந்தால், உண்மையிலே ஒரு பரலோக ராஜ்யத்தினுடைய அனுபவம் சந்தோஷம் வந்தால், அவன் மூலம் கர்த்தர் அநேகரை பரலோக வாசிகளாக மாற்ற ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர காரணமாக அமையும். இதெல்லாம் சொல்லி தெரிவதல்ல, இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பரலோக ராஜ்யம் என்ற புளித்தம்மா உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களை சுற்றி இருக்கிறவர்களை நீங்கள் கர்த்தருக்குள்ளே கொண்டாந்துருவீங்க. உங்களை அறியாமலே அவர்களும் அந்த புளிப்பினாலே, அந்த பரலோகத்தின் சந்தோஷத்தினாலே அவர்கள் நிரப்பப்படுவார்கள். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு அப்போ பைபிளே தெரியாது. கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் வேதம் எனக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கை வேறு விதமாய் மாறி போய்விட்டது. நான் சும்மா ஸ்கூலில் படிக்கிற காலங்களில் மாத்திரம்தான்
ஏதோ ஞாயிற்றுக்கிழமைகளை சபைகளுக்கு போன ஞாபகம் இருக்கிறது. அதுக்கப்புறம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கை வேறு மாதிரி மாறிச்சு. பைபிள் படித்ததில்லை. ஆனால் ரட்சிப்பு எனக்குள் வந்தபோது, பரலோக சந்தோஷம் வந்தபோது அது என்னை சும்மா இருக்க விடவில்லை. யாருமே எனக்கு சொல்லலை, உனக்கு கிடைச்சது நீ மற்றவங்களுக்கு போய் சொல்லணும், தேசமெங்கும் புறப்பட்டு போகணும், யாரும் சொல்லலை. என்னை வழி நடத்துவதற்கு ஆட்கள் இல்லை. நான் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் சொல்கிறது. என்னுடைய பழைய வாழ்க்கையில் ஒரு சுவிசேஷகன் என்னை தேடி வந்ததில்லை, ஒருவர் எனக்கு ஒரு கைப்பிரதி கொடுத்ததில்லை, ஒரு போதகன் எனக்கு வந்து பிரசங்கம் பண்ணதில்லை, யாரும் எனக்கு ஜெபிச்சது கூட இல்லை. யாரோ 1-2 பேர் இருக்கலாம், வேறு யாரும் ஜெபிச்ச மாதிரியும் தெரியல. கர்த்தர் தானே நேராய் சந்தித்து என்னை நடத்தினார். அப்போ எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. கர்த்தருடைய பிரசன்னம் எனக்குள்ளே வந்தபோது, நான் ரட்சிக்கப்பட்ட போது, இதெல்லாம் யாரும் எனக்கு சொல்லாமல் கற்பிக்காமலே நான் முதல்ல ரட்சிக்கப்பட்டு வந்த ஒரு வாரத்துக்குள்ளே 4-5 நாட்களுக்குள்ளே என்னுடைய நண்பர்களுக்கு என் சாட்சியை சொல்ல ஆரம்பித்தேன். என்னுடைய நண்பர்களை அழைத்து, அவங்க முதல்ல அதை ஏற்றுக்கொள்ளலை, கிண்டல் பண்ணாங்க, கேலி செய்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு நண்பர்கள் கூட்டமாக இருக்கும்போது சொன்னால் தான் அவங்க கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லி தனித்தனியாய் அவர்களை சந்தித்து, அவங்க தனியாக இருக்கிற மாதிரி நேரத்தில், என் பழைய வாழ்க்கை உனக்கு தெரியும், நான் தான் உனக்கு பல பாவ காரியங்களை கூட கற்றுக் கொடுத்துருக்கிறேன், நான் இப்படி மாறிட்டேனே, என்ன நடந்துச்சு அப்படின்னு நீ யோசிக்க மாட்டியான்னு கேட்பேன். என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. அப்போ என் சாட்சியை சொல்லுவேன். அப்படியானால் அந்த கடவுளை நாங்களும் பார்க்க முடியுமா, நானும் பேச முடியுமான்னு கேட்பாங்க. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை பெற்று வந்த ஒரு மாதத்துக்குள்ளே 22 பேர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். என்னுடைய நண்பர்கள், என் கூட படித்தவங்க. இவ்வளவுக்கும் எனக்கு பேச தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எல்லோரும் வந்து உட்காந்துருப்போம் ஒரு வட்டமாக, ஒரு ஸ்கூல் மைதானத்தில் இரவு நேரத்தில் எல்லாம் அப்படி வட்டமாக உட்காந்துருப்போம். நான் அப்படியே வந்து மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். வெளியே வார்த்தைகள் இப்போ பேசுகிற மாதிரி கோர்வையெல்லாம் சொல்ல தெரியாது. எல்லாம் ஜெபம் பண்ணி தலையை தாழ்த்தி உட்காந்துருப்போம். திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். சில பேர் சொல்லுவாங்க, இந்த அந்நிய பாஷையை பற்றி பேசும்போதெல்லாம் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நான் ஏன் அந்நிய பாஷையை பூர்ணமாய் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன்னா, அந்நிய பாஷை என்று ஒன்று இருக்கிறது என்றே அறியாத என்னுடைய நண்பர்கள், பாரம்பரியமாக வேறு மதத்தினுடைய பின்னணியில் இருந்தவங்க, அவர்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, கிறிஸ்டியானிட்டியை பற்றியே தெரியாது. அவர்கள் ஜெபத்தில் வந்து உட்கார்ந்து, நான் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுவேன், அப்படி பண்ணிக்கொண்டே இருப்போம், எனக்கு வெளியே சொல்ல தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுவாங்க. எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். அவர்களுக்கு யார் சொன்னது இப்படி ஒரு பாஷை இருக்குன்னு? ஆகவே தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன், அந்நிய பாஷை இருக்கிறது, அது தேவனோடு ரகசியங்களை பேசுகிறது, அந்நிய பாஷையை கர்த்தர் தான் நமக்கு வந்து அருள் செய்திருக்கிறார் என்று. அப்போ ஏறத்தாழ 22 பேர் என்னோடு கூட படித்தவர்கள், நண்பர்கள். அப்போ எங்களுடைய கல்லூரியிலே ஒரு மாணவர்கள் தங்குகிற ஒரு ஹாஸ்டல் ஒன்று இருந்தது, விடுதி. அதில் ஒரு சின்ன ஜெபக்குழுவினர், அவங்க வந்து ஒரு 10-15 பேர் ஒன்றா கூடி அவங்க அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். நாங்கள் 22 பேர், நான் கல்லூரியிலே 3வது வருஷம் படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ நடந்தது இது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்னுடைய நண்பர்கள், நாங்கள் ஒரு 22 பேர் புதுசாக மாறி இருக்கிறது தெரிஞ்சு, அந்த கல்லூரி ஹாஸ்டலில் கர்த்தரை ஒரு சின்ன குழுவாக கூடி ஜெபம் பண்ணுற ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. அவங்க என்னை கூப்பிட்டாங்க, நீ இங்கே வந்து இன்றைக்கி ராத்திரி எங்களுக்கு ப்ரேயர் நடத்த முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு ப்ரேயர்லாம் சொல்லி நடத்த தெரியாது. நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்தோம். அவர்கள் வெறுமனே ஜெபந்தான் பண்ணுவார்கள். நாங்கள் அன்றைக்கு போன அன்னைக்கு கர்த்தர், நாங்கள் ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் செய்யலை, அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க, நாங்கள் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். என்னுடைய நண்பர்கள் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறாங்க. திடீர்னு அந்த இடத்துல இந்த 10-15 பேரும், அந்த குழுவில் இருந்த அவ்வளோ பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார்கள். இது நான் கண்கூடாக பார்த்தது. இந்த புளித்தம்மா சும்மா இருக்காது. இது நீங்கள் அதுக்கு வந்து ஒன்றும் அது ஓடலாம் செய்ய வேண்டியதில்லை. புளித்த மாவை நீங்கள் வச்சுருந்தாலே போதும், அது அநேகரை புளிக்க வைத்து விடும். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி உங்கள் வாழ்க்கையின் மூலம் ஒருவரும் மாறவில்லையானால் நீங்கள் எங்கேயோ தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன், என் மூலமாக ஒருவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு இல்லை, நான் என் மட்டும் சந்தோஷமாக இருக்கேன்னா தப்பு. ஏன்னா புளித்த மா இருந்தால் கண்டிப்பாக தன்னை சேர்ந்த எல்லா மாவையும் அது புளிப்பாக்கிரும். சில நாட்களுக்குள்ளே
அப்போ எனக்கு பேசவும் தெரியாது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இப்படி எல்லாம் வர்றாங்களே, எனக்கு 4 வார்த்தை சொல்ல தெரியலையே. உன் சாட்சியை சொல்லு. என் சாட்சியை மாத்திரம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தட்டு மாதிரி சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கை அவர்களுக்கு தெரிந்திருந்ததுனால சில நாட்களுக்குள்ளே எங்கள் ஊரில் இருக்கிற லோக்கல் சபையை சேர்ந்தவர்கள் சில பேர் வந்து, இங்கே என்னமோ நடக்குதே, எல்லாரும் புதுசாக பாஷை பேசுகிறீங்களே. நான் சொல்லுவது 1978 78வது வருஷத்தில். அப்போல்லாம் அங்கே நிறைய சபைகள் கிடையாது. வந்தார்கள். கொஞ்ச நாட்களுக்குள்ளே நீங்கள் பார்த்தா 150 200 பேர் எங்கள் வீட்டு மாடியில் வச்சு தான் ப்ரேயர் நடத்துவோம். இடம் பத்தாது. ஷிஃப்டாக வருவாங்க. மத்தியானத்தில் ஒரு குரூப் வருவாங்க, சாயந்தரத்தில் ஒரு குரூப் வருவாங்க. இவ்வளவுக்கும் எனக்கு பேச தெரியாது, இப்போ மாதிரி வசனத்தை எடுத்து சொல்ல தெரியாது, தொடர்ந்து ஜெபம் பண்ண தெரியாது. எனக்கு ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு அப்படியே அந்நிய பாஷையில் பேசுறது. கர்த்தர் அதற்குள்ளே சிலருடைய பாவத்தை உணர்த்தி காட்டி அவர்களா நெற்றில அடித்துக்கொண்டு பாவி பாவி பாவின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்குள்ளே அந்த பரலோகத்தின் சாயல், புளித்த மா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் மூலம் மற்றவர்கள் அந்த சாயலை அடைவார்கள். அப்படி யாருமே வரலையேங்க, நான் மாத்திரம்தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்னா ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். இந்த பரலோகத்தின் புளித்தமா அது உங்களை சார்ந்தவர்களை புளிக்க வச்சிரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சில இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியே போய் ஊழியம்லாம் செய்கிறேன்னு போவாங்க, குடும்பத்தார் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. நான் வந்த பிறகு என் குடும்பத்தில் அதற்கு பிறகுதான் என்னுடைய தகப்பனார் ரட்சிக்கப்பட்டார். நான் இதே மாதிரி பண்ணுற ஜெபத்தை வீட்டில் குடும்ப ஜெபமாக பண்ணும்போது என்னுடைய தகப்பனார் அபிஷேகம் பண்ணப்பட்டார். என்னுடைய மூத்த சகோதரிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. என்னுடைய இளைய சகோதரர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்போ ஒரு ஆளுக்குள்ளே வருகிற அந்த பரலோகத்தின் சந்தோஷம் நம்மை சுற்றில் இருக்கிறவர்களை புளிக்க வைத்து விடும். அப்படி புளிக்க வைக்கிறது தான் அந்த பரலோகத்தினுடைய புளித்தம்மா. அப்போ அது நமக்குள்ளே இருக்குதா, அதை நம்ம பார்க்கணும். அடுத்த காரியத்தை பாருங்கள். புளித்தம்மா எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, தான் சேர்ந்த எதையும் புளிக்க வச்சிரும். எதிர்மறை காரியங்களுக்கு சொல்லப்பட்ட புளித்தம்மா தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் அந்த எதிர்மறை தாக்கத்துக்குள்ளே கொண்டு போயிடும். நேர்மறை சொல்லப்பட்ட பரலோகம் மாதிரி புளித்தம்மா உங்களை சுற்றி இருக்கிறவர்களை அவர்களையும் புளிக்க வைத்து விடும். அவர்களுக்கு அந்த சாயலுக்குள்ளே கொண்டாந்துடும். புளித்தம்மாவினுடைய பொதுவான குணம் என்னன்னா, தான் சேர்ந்திருக்கிற எதையும் புளிக்க வச்சிடும். தான் சேர்ந்திருக்கிற எதையும். இன்னொன்று அதில் என்ன பார்க்கணுன்னா, புளித்தமா சரிக்கு சரி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் புளித்தமா, கொஞ்சம் ஒரு சின்ன காரியம். அப்போ நீங்கள் இந்த சின்ன காரியத்தை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நேர்மறையாய் சொல்லப்பட்ட பரலோகம் என்ற புளித்தமாவை விட்டுருங்க. இப்போ நம்ம எதிர்மறை புளித்தமாவுகளை குறித்து பார்ப்போம். இந்த புளித்தமாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மாவை புளிக்க வைக்கணும்னு சொன்னால் 3 படி மாவுக்கு 3 படி புளிச்ச மாவை யாரும் போட மாட்டாங்க. கொஞ்சம் புளித்தமா சின்ன கிண்ணத்தில் எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா போதும், புளிச்சிடும். கிராமங்களில் இந்த உரை குத்தி வைப்பது என்று சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிற அந்த மோர் அல்லது பால், மிச்சமான பாலில் கொஞ்சம் புளித்து போன மோரை உள்ளே ஊற்றி ராத்திரி வச்சுருவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படி புளிப்பாக மாறி எல்லாம் தயிராக மாறிவிடும். உங்களுக்கு தெரியாதது இல்லை. அப்போ அதுக்கு முன்னால் அதில் எவ்வளோ தயிர் ஊற்றுவீங்க? இவ்வளவு போதும். 4 லிட்டர் பாலுக்கு இவ்வளவு போதும். அப்போ கொஞ்சம் காரியம் இருந்தால் கூட அது எல்லாவற்றையும் புளிக்க வைத்து விடும். நம்ம இந்த பாவம் சின்ன பாவம் தானே, இது ஒரு சின்ன விஷயம்தானே என்று அலட்சியமாக இருந்தால் அது முழுவதும் அப்படியே புளிக்க வைத்து விடும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனுடைய அளவு கொஞ்சம்தான். புளித்த மாவுடைய குணாதிசயம் தான் எங்கே போய் சாருகிறதோ அந்த இடத்த முழுசும் புளிக்க வச்சிரும். அதெல்லாம் கர்த்தர் கவனமாக இருங்க என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், புளித்த மாவுடைய குணாதிசயத்தை குறித்து பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கிவிடும் என்று 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம், மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 33வது வசனமும் சொல்லுது. அதில் அந்த 6வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, 1 கொரிந்தியர் 5:6, நீங்கள் மேன்மை பாராட்டுவது நல்லதில்ல, கொஞ்சம்ங்கிற வார்த்தை கவனி. கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? எல்லாத்தையும் புளிப்பாக்குவது பெருசு இல்லை, அது கொஞ்சமாக இருந்தால் கூட புளிப்பாக்கிறோம். அதனால தான் பாவம் என்பது சின்ன பாவமாக இருந்தாலும் அது முழு வாழ்க்கை சக்கரத்தையே கொளுத்தி விடும். யாக்கோபு இதை பற்றி சொல்லும்போது சொல்லுவார்,
நாவும் ஒரு நெருப்பு தான். அது நம்முடைய சரீரத்தில் ஒரு சின்ன அவயவமாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்த தெரியலன்னா உங்கள் ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடும். நன்மையும் தீமையும் நாவிலிருந்து பிறக்கிறது என்கிறார் அவர். நான் ஒரு நல்ல வார்த்தை சொல்லலாம் அல்லது ஒருவனை காயப்படுத்துகிற வார்த்தையை பேசலாம். நாவும் சிறிய அவயவம்தான். உடம்புல இருக்கிறதுலையே சின்ன அவயவம் நம்முடைய நாக்கு தான். அதை நம்ம கவனமாக கையாளாவிட்டால் நம்முடைய ஆயுள் சக்கரம் முழுசையும் அது கொளுத்து விடும் என்று நமக்கு எச்சரிப்பு தெரிவிக்கிறார்கள். அதனால் நம்ம சின்ன காரியம் சொல்லி கவன ஈனமாக இருந்து விடக்கூடாது. ரொம்ப கவனமாக பார்க்கணும். சிறிய காரியங்களுக்கு அடையாளமாகத்தான் இது காட்டுகிறது. அது மாத்திரம் இல்லை, ஒரு சபை இருக்குன்னு வச்சுங்க. ஒரு சபையில் ஒரு ஆள் 2 ஆள், ஒரு 2-3 பேர், 2 பேர் மாத்திரம் கொஞ்சம் இந்த மாதிரி ஏடாகூடமான ஆட்கள் உள்ளே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சபை நல்லா இருக்கு, அவர்கள் நல்லவர்களைப் போல உள்ளே வந்து ஒரு 2 பேர் அவனுடைய குணாதிசயம் அப்படி உள்ளே இருக்க வந்தால் என்ன ஆகும்? கொஞ்ச நாளில் சபை முழுசையுமே அவர்கள் பாழாக்கி விடுவார்கள். அதனால தான் என்ன செய்யணும்? தயவு தாட்சணியம் இல்லாமல் புளிப்பான அந்த மாவுகளை நம்ம பார்க்கும்போது அவைகளை களைந்து போடணும். ஐயோ, அவர்கள் இருந்தால் நமக்கு பிரயோஜனமாக இருக்குமே, அவங்க நிறையா காணிக்க கொடுக்குறாங்களே, அவங்கள வச்சு நம்ம நிறையா காரியங்களை செய்ய முடியுமே, அவர்களுடைய பலவீனம் சின்ன சின்ன பாவம் இருக்குது, அங்கே போய் ஒருவர் இடத்தில் ஒருவர் கோல் மூட்டுவது, புறம் சொல்லுவது, இப்படி ஏதாவது செய்கிறாங்க, இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நீங்கள் பெருந்தன்மையாக விட்டுட்டீங்கன்னா அது புளித்தமா? அவங்க பிளான் பண்ணுறதில்ல, அவங்க சுபாவத்தின்படியே அவர்கள் சபையவே புளிப்பாக்கிடுவாங்க. அப்போ ஒரு மந்தை மேய்க்கிறவர்கள், ஒரு ஊழியம் செய்கிறவங்க, ஒரு பெரிய நிர்வாகத்தை நடத்துகிறவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவனுக்குள்ளே ஒரு புளித்தமா இருந்ததுன்னா அது அந்த ஊழியத்தை கெடுத்துரும். அவர்கள் எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கள் மூலம் நமக்கு எவ்வளவோ நன்மை கிடைத்தாலும் பரவாயில்ல, அவனுக்குள்ளே இருக்கிற புளித்தமா அப்போ நம்ம கவனமாக கண்காணிக்கணும். அப்போ வேதம் நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் கவனித்து பாருங்கள். எபிரேயர்களின் நிருபம் 12வது அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 12:15 என்ன சொல்லுது தெரியுமா? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். ஒரு கசப்பான வேறு ஒரு ஆளுக்குள்ள தோன்றுது, ஆனால் தீட்டுப்படுவது யார் அப்படின்னு பார்த்தா அநேகர் தீட்டுப்படுகிறார்கள். இதுதான் அந்த புளித்தம்மா. அப்படிப்பட்டவர்கள் உள்ளே இருந்து கலகத்தை தூண்டுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கோராகு தாத்தான்னு 2 பேர். அவனுக்கு என்னன்னா தேவனுடைய திட்டத்தை பற்றிலாம் கவலை இல்லை. அவர்களுக்கு என்னன்னா மோசையும் மோசை குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அவங்க நம்மளை அடக்கி ஆள்வதா, ஏன் நமக்கு அதில் இடம் கிடைக்கூடாது? நீங்கள் நல்லா வசனத்தை வாசி பாருங்க, அதுதான் உண்மை. மோசே தன் குடும்பம் என்பதற்காக அல்ல, அந்த ஊழியம், அந்த ஊழியத்தினுடைய அமைப்பு, அழைப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தா அவர் செஞ்சார். இந்த கோராகு தாத்தான் அடிக்கடி ஜனங்களுக்குள்ளே இந்த காரியங்களை தூண்டி விட்டு கொண்டே இருந்தார்கள். நீங்கள் மாத்திரம்தான் நீங்கள் எங்களை ஆளுமை செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? அடக்கி ஆளணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்பட நினைக்கிறீங்களா என்று அவர்கள் பேச ஆரம்பித்த போது கோராகு தாத்தானே அநேகர் பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அவர்களுக்கு என்ன கோபம் அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு ஏன் சம அந்தஸ்து கொடுக்கல, சம உரிமை கொடுக்கல? இந்த கோராகு தாத்தானை உள்ளே வச்சுட்டே, புளிச்சமாவையும் உள்ளே வச்சுக்கிட்டே இந்த 35 லட்சம் பேரும் கடந்து வர்றாங்க. அப்போ இவர்களுக்கு என்னென்னா, மோசேனுடைய குடும்பம், அவருடைய சகோதரி மூத்த அக்கா இருக்கிறாங்க தீர்க்கதரிசி, அவருடைய மூத்த சகோதரன், கூட பிறந்த சகோதரன் ஆரோன் இருக்கிறார், அவர் ஆசாரியார், இவர் வழி நடத்துகிறவர். என்னையா நடக்குதுங்க? என்ன நடக்குது? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கணுமா? நீங்கள் நல்ல வசனத்தை வாசிப்பாங்க, இதுதான் உண்மை. அவர்கள் பேசினார்கள், எந்த மட்டும் நீங்கள் உங்களை எங்கள் மேல் உயர்த்தி கொண்டே இருப்பீங்க, கர்த்தர் எங்கிட்ட பேச மாட்டாரா, எங்களை பயன்படுத்த மாட்டாரா என்று தேவனுடைய திட்டத்தையும் அவருடைய போக்கையும் அறியாமல் ஜனங்களை தூண்டி விட்டார்கள். அவர்கள் சொல்றதை கேட்டு நம்பி ஒரு பெரிய கூட்டம். மோசேக்கு இதுக்கு மேலே தாங்க முடியல. இப்படி துர்ச்செய்தியை பரவ செய்து இந்த ஜனங்களெல்லாம் கெடுத்து எல்லாரையும் நமக்கு எதிராக கல்லெடுக்கும்படிக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு கடைசியில் சொல்கிறார், அப்பா நான் எதையும் சொல்லி நிரூபிக்க விரும்பலை, நீங்கள் உங்கள் கூடாரத்தை விட்டு வெளியே வாங்க, கர்த்தர் எங்கள் கூட இருந்தால்
அவர் அதை ஒரு அடையாளத்தின் மூலம் காட்டட்டும். ஒரு கோடு போட்டிருக்கு, கோட்டுக்கு அந்த பக்கம் நீங்கள் நில்லுங்க, இந்த பக்கம் நாங்கள் நிற்கிறோம். கர்த்தர் யார் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை கர்த்தரே வெளிப்படுத்தி காமிக்கட்டும் சொன்னபோது ஒரு பெரிய கூட்டத்தார் கோராகு தாத்தானோடு சேர்ந்தவங்க எதிரணியிலே வந்து நின்றாங்க. நடந்தது என்ன தெரியுமா? பூமி தன் வாயை பிளந்து அந்த கூட்டத்தில் ஒட்டு மொத்தத்தையும் அழித்து விட்டது. எல்லாம் பூமிக்குள்ளே போயிட்டான். ஒரு லேண்ட்ஸ்லைடிங் ஆன மாதிரி ஆகி எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. அப்போ இந்த கொஞ்சம் புளித்தமா இவங்க நடக்கும்போதெல்லாம் இந்த அவர்களுக்கு பல கலவரங்கள் உண்டானதுக்கு காரணம் முழிச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோராகு தாத்தான். இவங்க தான் பேசிட்டே வராங்க. பாருங்க, வனாந்திரத்திலே கொண்டு வந்து சாவதற்கான நம்ம வந்தோம், குடிக்க தண்ணி இல்லை, தண்ணி என்னையா கசப்பாக இருக்குது. இது சொன்னோடனே ஒரு 10 பேருக்குள்ள அப்படியே அதை ஏவி விடுவது, தூண்டி விடுவது. ஜனங்களில் பல பேர் வழியில் அழிந்ததுக்கு காரணமே கோராகும் தாத்தானும் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஒரு ஊழியம் என்பது அல்லது தேவன் நடத்துகிற ஒரு சபை என்பது தேவனுடைய திட்டத்தின்படி நடத்தப்படணும். இதில் புரட்சி கருத்துக்கள் பேசி கொண்டிருப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஏன் எல்லாருக்கும் சம அந்தஸ்து கொடுக்கணும், அது இது அப்படி வேதத்தில் சொல்லப்படலை. எல்லாருக்கும் சம அந்தஸ்து எல்லாம் கொடுக்கணும் ஒரு தொழிற்சாலையிலே என்று சொல்வது கம்யூனிசம். ஆனால் வேதத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கிறது. ஒரு ஆசாரியனுடைய வேலை ஆசாரியன் தான் செய்யணும். அவனுக்கு உதவி செய்கிற வேலை உதவி செய்கிறான்னு தெரியணும். ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவன் போய் இங்கே ஆசாரிய வேலை செஞ்சிட முடியாது. ஒரு ராஜாவாக இருந்தாலும் ஒரு ஆசாரியன் செய்கிற காரியத்தை செய்ய முடியாது. சவுல் அப்படி செய்ததுனால தான் தண்டிக்கப்பட்டார். அப்போ இதை தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சிஸ்டத்தையும் நம்ம முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் உள்ளே எழும்பி சபைக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க, ஜனங்களுடைய இருதயத்தை தூண்டி விடுவாங்க. இதை ஆரம்பத்திலே கண்டுபிடித்து நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சின்ன சின்ன காரியங்கள் அவர்கள் யார் என்பதை நமக்கு அடையாளம் காட்டிவிடும். அது சின்னதாக இருக்கும்போதே அதற்கு ஏற்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்காவிட்டால் அந்த கசப்பான வேர் முளைத்து எழும்பி அநேகரை தீட்டுப்பட வச்சிரும். கோராகு தாத்தான் 2 பேரும் தான் இந்த மாதிரி புதுமையாக புரட்சியாக பேசினான். பாருங்கள், அந்த வார்த்தைகள் அரிவிளவையை போல படர்ந்து பல பேரை தீட்டுப்படுத்தி விட்டது. அப்படி வேதம் சொல்லுது. நாம் அலட்சியமாக நினைக்கும் தீட்டான சிறிய காரியங்கள் நம்மை வஞ்சித்து விடும். இது நமக்கு தேவை, அத்தியாவசியம் என்று நினைக்கிற தீட்டான காரியங்கள் கூட நம்மை வஞ்சித்து விடும். அதனால் இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மா அது அந்த காலத்தில் தான் இருந்தது நீங்கள் நினைப்பீங்க. அது வேற வடிவத்தில் இந்த காலத்திலும் தீவிரமாய் தேவனுடைய ஜனங்கள் நடுவிலே கிரியை செய்வதற்கு நுழைவதற்கு முற்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசேயர் சதுசேயருடைய புளித்தமா என்றால் என்ன? அது இப்போவும் இருக்குதா? இருக்கு, வேற பேரில் இருக்குது, அவ்வளோதான். என்ன வருது பாருங்க, இந்த புளித்தமா என்ன? மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லுது, மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் பிள்ளைகளாக்குகிறீர்கள். போறீங்க, வெளியே சுத்துறீங்க, நல்லா தான் இருக்க மாதிரி தெரியுது. பல பேருக்கு உங்களுடைய மார்க்கத்தை சொல்லி உங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அவங்களுக்கு போய் பேசுகிறீங்க. ஆனால் அவன் மார்க்கத்துக்குள்ளே வந்த உடனே அவனை உங்களை விட அதிகமாக நரகத்தின் பிள்ளைகளாக மாற்றி விடுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய புளித்தமா என்பது என்னவென்றால் மாயக்காரர், மாய்மாலம். மாய்மாலன்னா ரெட்ட வேஷம் போடுறது, மாய்மாலம். இன்னைக்கு இந்த மாய்மால ஊழியம் என்பது நிறைய இடத்துல தீவிரமாய் பெருக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அந்த ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்பார்வைக்கு உங்க ஊழியம் செய்கிற மாதிரி தெரியுது. எப்படி? அவர்கள் அவருடைய மதத்தை பரப்புவதற்கு சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றி வருகிறார்களாம். அப்படியே போயிட்டே இருக்கிறான். நமக்கு பார்த்தா ஐயோ எவ்வளோ அயராமல் உழைக்கிறார், அசராமல் உழைக்கிறார், இங்கே இருக்கிறார், அங்கே போகிறார், அதெல்லாம் கரெக்ட் தான். அது பார்க்கும்போது நமக்கு ஊழியத்தில் எவ்வளோ வைராக்கியம் காட்டுறாங்க, ஊழியத்துக்காக எவ்வளோ அலைகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள் இருக்கும். இந்த மாயக்காரர் வெளி தோற்றத்தில்
ஊழியத்தின் மேலே கவனம் உள்ளவர்களாகவும் அதற்காக அலைகிறவர்களாக காண்பிச்சாலும் அந்த நோக்கம், ஊழியத்தினுடைய நோக்கம் இருக்கு பாருங்க, அது தப்பு. அந்த மார்க்கத்தான ஆனவர்களை இவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகளா, நியாயத்திற்குரியவர்களா மாத்திடுறான். அப்போ இன்றைக்கும் சில சபைகள் இயங்கிக் கொண்டே இருக்கும். எங்கள் சபையில் 7 நாளும் உபவாச கூட்டம், ஃபாஸ்டிங் ப்ரேயரு, அது நடத்துவோம், இது நடத்துவோம். சில ஊழியக்காரர்கள் பாருங்கள், நாங்கள் அப்படியே உலகம் முழுசும் சுற்றி வருவோம், இங்கே நிற்போம், அங்கே நிற்போம் அப்படின்னு. ஒருவர் சொன்னார், எனக்கு வேண்டிய அல்லது என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த அந்த மூத்தவர், அவர் ஒரு பெரிய வல்லமையாக கர்த்தரால் எடுத்து பயன்படுத்தப்படும் ஒரு ஊழியக்காரர், நிறைய சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார், அவர் ஒரு சபை தலைவர். ஆனால் அவரை நீங்கள் சபையில் பார்க்கவே முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கிற சபையில் பேசிகிட்டு இருப்பார், நாளைக்கு ஒரு சபை ஊழியக்காரர் சபையில் தானே இருக்கணும். அப்படி உலகம் முழுசும் சுற்றிக்கிட்டே இருப்பார். ஜனங்களுக்கு பாருங்கள், அவர் எவ்வளவு அயராமல் பாடுபடுகிறார், எவ்வளவு உழைக்கிறார், எவ்வளவு வேலை செய்கிறார். அந்த வேலை செய்வதும் உழைப்பதும் அலைவதும் நோக்கம் சரியாக இருந்தால் ஓகே. நீங்கள் உண்மையிலே தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்தணும் போனால் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் போவது ஜனத்தொகையை நீங்கள் பெருக்கிக் கொள்ளவும் அவர்கள் மூலம் தற்பொழிவை நாடவும். நிறையா பேர் வந்தால் எனக்கு நிறையா காணிக்கை அனுப்புவாங்க. எனக்கு ஜப்பான்லேருந்து இவ்வளோ காணிக்கை வருது, சைனாலேருந்து இவ்வளோ காணிக்கை வருது. அந்த காணிக்கை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நோக்கம் தவறு. ஆனால் வெளி தோற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓடுவதும் உழைப்பதும் அலைவதும், ஐயோ காலில் சக்கரத்தை கட்டிட்டு தாங்க ஊழியம் செய்கிறாரு. எந்த நோக்கத்துக்காக ஊழியம் செய்கிறது? கரெக்டு, என்ன நோக்கத்துக்கு செய்கிறீங்க? பெரிய பெரிய மீட்டிங், கன்வென்ஷன்ஸ் போன்ற காரியங்களுக்கு என்னை அழைத்து கொண்டே இருப்பாங்க. இப்போவும் ஒரு வருஷம் ஆரம்பிச்சிச்சுன்னா பல இடத்துலேருந்து கேட்பாங்க. 300 அழைப்பு, 400 அழைப்பு வந்து கொண்டே இருக்கும். நான் இதற்கு சாமானியமாக ஒத்துக்கொள்ள மாட்டேன். ரொம்ப வற்புறுத்தினா கேட்பேன், எதுக்காக இந்த கூட்டம் நடத்துகிறீங்கன்னு கேட்பேன். இந்த கூட்டம் நடத்தி அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறீங்க? அவர்கள் அதற்கு ஏற்ற ஒரு ஃபாலோஅப் நாங்கள் பண்ண போகிறோம், இப்படியெல்லாம் சில அமைப்பு இருக்குன்னு சொன்னால் மாத்திரம்தான் அவர்களுடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட இடத்துக்கு போவதை இப்பவும் வழக்கமாக வச்சிருக்கிறேன். என்னை வச்சு கூட்டம் நடத்தின எல்லாட்டும் நீங்கள் கேளுங்க. நான் கேட்கிற முதல் கேள்வி அதுதான், இந்த கூட்டத்தை எந்த நோக்கத்துக்கு நடத்துகிறீங்க? கூட்டம் நடத்தி முடித்த பிறகு என்ன செய்வீங்க? சிலர் அது வெளி தோற்றத்துக்கு செஞ்சுட்டு அதோட விட்டுருவாங்க. அப்போ இதற்கு நம்ம போய் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணி வேலை செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லாத காரியத்துக்கு ஏன் நம்ம போய் அலையணும் என்று நான் யோசிப்பேன். அப்போ இதில் நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தா, இவர்கள் ஓடினார்கள், அலைந்தார்கள், பிரயாசப்படுவதை போல காண்பித்தார்கள். ஆனால் உள்ளே மாய்மாலம், நோக்கம் தப்பு. அவருடைய நோக்கம் அங்கே தவறான நோக்கமாக இருந்தது. அதுக்காக ஓடுறான். ஆனால் நம்ம என்ன பார்ப்போம்னா, உள்ளே இருக்கிறத பார்க்க, வெளியே இருக்கிறத பார்ப்போம். இந்த அத்திமரம் அப்படித்தானே மாய்மாலம் பண்ணது. அத்திமரத்தை பார்த்தா இலைகள் நிறையா இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது. கண்டிப்பாக அவ்வளோ இலைகள் இருந்தால் உள்ளே பழமும் காயும் இருக்கும். அது இயேசு அந்த இடத்துல கடந்து வந்த போது அந்த அத்திமரத்தை பார்த்தாரு. வழியருகே சாப்பிடுவதற்கு ஏதாவது பழம் இருக்குமா என்று சொல்லி அதை தேடி பார்த்தா ஒரு கனி கூட இல்லை. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பச்சை பசேர்னு கிராண்டாக இருக்குது. இது எத்தனை பேரை ஏமாற்றி இருக்கும்? எவ்வளோ பேரை? உன்னுடைய கிரியைகள் பிரயோஜனம் இல்லைன்னா வெளியே நீ பிரயோஜனம் இல்லாதவன் இரு. பார்த்தவங்க அப்பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்லிட்டு அவர்கள் விலகி போயிடுவாங்க. நீ வெளியே நல்ல தோற்றத்தை காமிச்சிட்டு உள்ள ஒன்றும் இல்லைன்னா வருகிறவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து ஏமாந்து சில மணி நேரங்கள் உன்னுடைய நிழலை செலவழித்து கனியை தேடி மரத்தில் ஏறி அவனுடைய உழைப்பு நேரம் எல்லாம் விருதாவாக்கி இப்படி நீ அவனை ஏமாற்றுகிற. அதனால தான் கர்த்தர் அதை சபித்தார். அதே மாய்மாலம்தான் இங்கே. இந்த மாய்மாலம் என்பது உண்மையிலே பயங்கரமானது. வெளி தோற்றத்தில் ஒரு மாதிரியும் உள்ளே வேற மாதிரி இருக்கும். இவர்கள் செய்தது பாருங்கள், அலைதுதான், ஓடினார்கள், கடல் விட்டு கடல் தாண்டினாங்க, மலைகள் தோறும் சுற்றினார்கள். ஆனால் நோக்கம் தப்பு. அந்த ஜனங்களை ஆதாயப்படுத்தினது யாருக்குன்னா கர்த்தருக்கல்ல. என்னிடத்தில் சேர்க்காதவன் மந்தையை சிதறடிக்கிறான் என்று வேதம் சொல்லுது. என்னிடத்தில் சேர்க்காதவன் திருடனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அவர்கள் அப்படித்தான் ஊழியம் செஞ்சாங்க. நம்ம என்ன பார்க்குறோம்? அவர் அலைவதும் ஓடுவதும் பிரயாசப்படுவதும் தான் பார்க்குறோம் இல்லையா? எதுக்கு செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறது இல்லை. அப்போ மாய்மாலம் என்றது ஒரு புளித்தமா பரிசேயர் சதுசேயர் இடத்துல அது அதிகமாக இருந்தது. எதுலெல்லாம் மாய்மாலம் செஞ்சாங்க பாருங்க. ஒன்று, அலைந்து திரிந்து ஊழியம் செய்வதிலே ஒரு மாய்மாலம். ரெண்டாவது, தான தர்மம் செய்வதிலே மாய்மாலம்.
மத்தேயு சுவிசேஷம் 6:2 சொல்லுது, தான தர்மம் செய்யும்போது கூடவே ஒரு மியூசிக் பேண்ட் வரும். ஒருவர் யாருக்காவது ஒரு பிச்சைக்காரருக்கு பணம் போட்டாச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எக்காலத்தை ஊதி, தாரை தப்பட்டைகளை ஊதி அவர் தர்மம் பண்ணிட்டாருங்கிறத ஜனங்களுக்கு காமிப்பாங்க. அந்த நாட்களில் இப்போ வேறு மாதிரி கொண்டு கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடுவது, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அப்படிலாம் நம்ம செய்கிறோம். அது மாதிரி இவர்கள் வெளி தோற்றத்துக்கும் பார்வைக்கும் தர்மம் செய்வதிலே மாய்மாலம். அதைத்தான் மத்தேயு 6வது அதிகாரம் 2வது வசனம், நீயோ தர்மம் செய்யும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா பார்க்குற மாதிரி செய்யணும். அதை விட்டுட்டு நீங்கள் மனிதர் பார்வைக்கு தர்மம் செய்யாமல் அது மாய்மால தர்மம் என்று வேதம் சொல்லுது. 2வது பாருங்க, ஜெபம் பண்ணுவதில் மாய்மாலம். பரிசேயர்களுடைய குணத்திலேயே தூக்கலா தெரிகிற குணம் மாய்மாலம். மாயக்காரராகிய பரிசேயர், மாயக்காரராகிய சதுசேயர். இவங்களுடைய காரியம் என்னன்னா, வெளி தோற்றத்தில் வெளி பார்வையில் அவர்கள் தங்களை நீதிமான்களாக காட்டிக்கொள்வார்கள், உள்ள வேற மாதிரி இருப்பாங்க. ஜெபம் பண்ணுவதில் மாய்மாலம். மத்தேயு 6வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிற, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு பரலோகத்தில் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவுக்கு முன்பாக நீ ஜெபம் பண்ணு, மனுஷர் காண வேண்டும் என்று வெளி தோற்றத்தில் ஜெபம் பண்ணாதீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றார். உபவாசம் பண்றதுலேயே மாய்மாலம் இருக்கான். அதே 6வது அதிகாரம் மத்தேயுல 16வது வசனம் சொல்லுது, நீயோ உபவாசம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்காம தலைக்கு எண்ணெய் வையா. சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கி எந்திரிச்ச மாதிரி தெரிவாங்க. என்ன, நாங்கள் 3 நாளாக உபவாசங்க, முகம் கூட கழுவலை, எண்ணெய் இல்லாமல் தலையெல்லாம் பரட்டையாக இருக்குது. இவங்க பார்த்த உடனே நம்ம அவர்கள் மேலே ஒரு சிம்பத்தி உண்டாகணும். எவ்வளவு உடலை வருத்தி அவங்க உபவாசம் பண்ணுறாங்கன்னு கேட்கணும். அது வெளியே பார்க்கும்போது இப்படி கௌரவமாக தெரிஞ்சாலும் பரலோகம் அதை அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், மாயக்காரரை போல் உபவாசம் பண்ணாதீங்க, உன் தலைக்கு எண்ணெய் போடு, வெளி தோற்றத்துக்கு பார்வைக்காக உபவாசம் பண்ணாத. அப்போ இந்த மாய்மாலம் என்பது ஊழியத்தில் இருக்குது, ஜெபத்தில் இருக்குது, தர்மம் பண்ணுறதுல கூட இருக்குது, உபவாசம் பண்ணுறதுல கூட இருக்குது. இதெல்லாம் மாய்மாலக்காரராகிய பரிசேயர் செய்தது. இந்த புளித்த மாவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அவர்களை குறித்து கர்த்தர் சொன்ன மிக முக்கியமான விஷயம் அவருடைய உபதேசம். மாயக்காரராகிய பரிசேயர் சதுசேயருடைய உபதேசத்துக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருக்கு சித்தமானா மறுமுறை நான் உங்களை சந்திக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை புளித்து போக பண்ணுகிற பரிசேயர் சதுசேயர்களுடைய உபதேசங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி நமக்கு நேரம் ஆயிடுச்சு. நம்ம அறிந்து கொண்ட காரியங்களுக்காக நாம் கர்த்தர் நோக்கி சின்ன ஜெபம் பண்ணி நம்முடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் பேசிக்கொண்ட தியானித்த காரியங்களை கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இது எங்களுடைய மனதிலே ஆழமாய் பதிந்து கொள்ளவும், புளித்த மாவுகளை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கவும், நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்க வேண்டிய ஒரே புளித்த மாவாகிய பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷம், அதை எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் அடக்கி வைத்து கொள்ளவும் கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு வழிகாட்டும்படியாக ஜெபிக்கிறோம். மாய்மாலத்தின் புளித்தமா, பரிசேயருடைய புளித்தமா, கள்ள உபதேசமாகிய புளித்தமா, ஆண்டவரை இவைகளுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி உலகத்தில் மனிதர்களால் கற்பிக்கப்பட்ட பாரம்பரியம் என்ற புளித்தமா, இதெல்லாம் எங்களுடைய புளித்த மாவுகளாக எங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடும் என்று அழிந்திருக்கிறோம். ஆண்டவரை விடப்பட்டு போன பழைய பாவங்கள், அது கொஞ்சமாக இருந்தாலும் மறைவாக இருந்தாலும் அதில் இருக்கிற அந்த புளிப்பு எல்லாவற்றையும் புளிப்பாக்கிவிடும். சபைகளில் இருக்கிற புளிப்பான மனிதர்கள், கசப்பான வேர் கொண்டவர்கள் சபையையும் ஊழியத்தையுமே கெடுத்து போடுவாங்க. அந்த புளிப்புகளை நீக்க நீர் எங்களுக்கு அனுகிரகம் தாரும். எதிலெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற புளிப்பு இருக்கிறது என்பதை கர்த்தர் எங்களுடைய கண்கள் திறந்து காண உதவி செய்தரலாம். அந்த புளிப்பு ஒருவேளை குடும்பத்தில் இருக்கலாம், எங்களுடைய இருதயத்தில் இருக்கலாம், எங்களுடைய குணாதிசயத்தில் இருக்கலாம், எங்கள் ஊழியத்தில் இருக்கலாம், எங்கள் சபையில் இருக்கலாம், எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கலாம். அந்த புளிப்பான கசப்பான வேர்களை கர்த்தர் காண்பித்து கொடுத்து அவைகளை நாங்கள் எங்களை விட்டு புறம்பாக்கவும், அவைகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படிக்காக மன்றாடுகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதியும். அவர்களுடைய தேவைகளை சந்தித்தருளும். எவ்விதத்திலும் அவர்கள் கர்த்தர் வரும்போது
தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக கரை திரை பிழையில்லாதவர்களாக நிற்க வேண்டும் என்பதே எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையும் விருப்பமாக இருக்கிறது. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோட நீர் ஆண்டவரை இடைப்பட்டு இந்த வாரத்தை நன்மையினாலே முடிசூட்டி தந்தரலும், அந்த வாரத்தினுடைய அவர்களுடைய தேவைகளை சந்தித்தரலும், போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், வயோதிபர் முதற்கொண்டு வாலிபர்கள் குழந்தைகள் வரைக்கும் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து அரவணைத்து ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் அவர்களுடைய குடும்பங்களின் மேலும் ஆளுமை செய்ய வேண்டும் என்று மனப்பூர்வமாய் விரும்பி ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், அதன்படியும் அதற்கு அதிகமாயும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசினார். இந்த நாள் நிகழ்ச்சியும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். மறுமுறை நான் உங்களை சந்திக்கும் போது புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சகோதரர் வின்சென்ட் செலுக்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுக்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.